எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், சின்னத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. மகா இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். மகா இறக்கம் நிறைந்த அதிகாரபூர்வமான உமது கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. மகா இறக்க உள்ள கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். மகா இறக்கமுடையவராக, மன உருக்கமுடையவராக, மகா சிநேகமுடையவராக, மகா அன்புடையவராக, பரலோகத்தின் மகிமை விட்டு பூலோகத்தில் சிசுவாக ஒரு குழந்தையாக வெளிப்பட்டதற்காக, அவதாரப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. மகா மகிமையான திரு அவதாரத்துக்காக ஸ்தோத்திரம். மகா மகிமையான வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம். வாக்குடைய உலகத்தில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இழந்துவான ஆசுவாங்களும் மனுக்குலங்களும் மறுபடியும் தேடி கொடுக்கும்படியாக, பார்வட்டு அவைகளை ஏற்படுத்தி மனுக்குலத்துக்கு இலவசமாய் அளிக்கும்படியாக சித்தம் கொண்டதற்காக, மனுக்குலத்து மேல் வைத்த அளவில்லாத சிநேகத்துக்கு அன்புக்காக ஸ்தோத்திரம். அதற்காக அன்பு பிதாவே, மகிமையான வாக்குத்தம் நிறைவேறுவதற்காக, மகிமையான ஆசுவங்களுக்காக, அதற்காக உலகத்தில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உலகத்தில் வாழத்தக்கதாக, அன்பு பிதாவே, ஆவிக்கிறவர்களாக உலகத்தில் பிழைக்கத்தக்கதாக, ஆதி மகிமை அடைந்து உலகத்தில் வாழத்தக்கதாக, மிக பிரியமான உலகத்தில் ஜீவித்து உமது திருவச்சித்தம் மாத்திரம் செய்து கடந்து போகத்தக்கதாக, உண்மையை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஜீவனுள்ள சாட்சிகளாக விளங்கத்தக்கதாக, பரிசுத்த ஜாதிகளாக உலகத்தில் காணப்படத்தக்கதாக அமிதமான பாக்கியங்களை கொடுக்க முடியாது உலகத்தில் வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அதற்காக பார்வையிட்டதற்காக ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தோட ரத்தத்தை சிந்தனதுக்காக ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தோட ஜீவனை கல்வாரில் தியாகம் பண்ணி மகிமையான பாக்கியங்களை பார்வையிட்டு ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத இந்த கடைசி காலத்திலே சுவிசேஷத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி பேசி அறிவித்து ஜனங்களோடு இடப்பட்டு வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சகையில கேட்டதும் மருமக்கள் விடுவிக்க முடியாக மகா உன்னதமான பலத்த கிரியைகள் நடப்பித்து ஆத்மாவை சந்தித்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம். மகா மகத்தான கிரியை நடப்பித்து ஆத்மாவை சந்தித்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம். நோய்களை சொஸ்தமாக்கி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். மேபிசாஸ்திரால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் விடுவித்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தீய சக்தியின் ஜனங்கள் ரட்சித்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பாவ சாபத்தின் ஜனங்கள் மீட்டு சொந்தமாக்கி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜனங்கள் விடுவித்து பரிசுத்தம் நிறைத்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். வரகடினால் பலமிலா கிருமியிலோ நிறைத்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, விதமாக நடப்பித்து வருகிற மகா உன்னதமான கிரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அடியாள் சொந்த பிதாவா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாள் ஜெபத்தை கேட்கிறவா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலேயும் விதமான பாக்கியங்கள் கொடுக்க முடியாக இங்கே வெளிப்பட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இங்கே வீட்டில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத ஆசுவாங்களை கொடுக்க முடியாக, அளவில்லாத ஆசுவாங்களை மறுக்கிறது கட்டளை முடியாக ஆசுவாக கருது நீட்டி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களுமே விசுவாசிக்க முடியாக தங்கள் அவசியமான ஆசுவாங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. ஜனங்களுமே தரிசிக்கத்தக்கதாக விசுவாசித்ததாக தங்கள் அவசியமான ஆசுவாங்களை பெற்றுக்கொண்டு திரு சன்னிதை விட்டு சந்தோஷத்து மகிழ்ச்சியோடு கழிப்போடு திரும்பி போகத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடியாது கெஞ்சுறோம். எல்லாத்துமே சந்தித்தாலும் அன்புள்ள பிதாவே, ரோகிகளுடைய சொஸ்தமாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. பேபிசாதில் பாதிப்பட்ட ஜனங்களை விடுவிக்க முடியாக அதுத்தால் பேபிசா அழித்து ஒழித்து போட்டு மகிமையான விடுதலை கட்டளட்டு ஜனங்கள் ஆரோக்கியப்படுத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. வாய்வில் ரட்சிக்க முடியாது பின்மாற்றங்கள் உழைப்பிக்க முடியாக பரிசுத்த ஜனங்கள் விடுவித்து பரிசுத்தம் நிறைக்க முடியாக ஆதி கிறிஸ்து 67 தாழ்வா கட்டளட்டு பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. வரங்கடான பலமையில கிருமியெல்லாம் நிறைக்க முடியாது கெஞ்சுறோம். நாமத்தை வயப்படுத்தியோளும் குழந்தைகள் சிறியோர் பேர் எல்லாரும் அளவில்லாமல் ஆசீர்வதித்தோளும். வராமல் தரப்பட்ட ஜனங்களை சந்தித்து சாலதனை மற்றும் ஆத்மாவை கொண்டு வந்து அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறிக்கப்பட்ட செமையில வந்து அனுக்கிறோம். நாமத்தை வயப்படுத்தியோளும் கிருபையாக ஒரு அன்பா தேவாரும் வேள்பரி இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே. எல்லாரும் ஆண்டவரே வந்திருக்கிறோம், இயேசு வந்திருக்கிறோம், பிதாவை வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 51 அதிகாரம் 4 வசனத்தையும் 1 யோவான் 3 அதிகாரம் 8, 9, 10 வசனங்களையும் வாசியுங்கள். என் ஜனங்களே எனக்கு செவியோடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். பாவம் செய்கிறவன் பிசாசானவன் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. முதலாவது வாசதான வசனத்துல தேவனாய கர்த்தர் அவருடைய ஜனங்களை அழைத்து சொல்லுகிறதான வசனமாகவே காணப்படுகிறது. அவருடைய ஜனங்களை அழைத்து அவருடைய ஜனங்கள் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறாள் என்பதும் அவர்கள் எவ்விதமான அனுபவத்தோடு மேலால் இன்னும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அங்கே பேசி அறிவித்திருக்கிறார்.
அடுத்தபடியாக இனி ஒரு வகுப்பினராகிய ஜனங்களை குறித்து நாம் 2வது வாசத்தான வசனங்களின் பாகங்களிலே வாசத்தாரிய கேட்டோம். இங்கே தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? என் ஜனங்களே, என் ஜாதியாரே என்று அழைத்து எனக்கு செவி கொடுங்கள், என் வாக்கை கவனியுங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜாதி என்பதான வகுப்பினரை குறித்து இங்கே தேவனாய் கர்த்தர் பேசி அறிவித்திருக்கிறார். 2வது நாம் வாசித்து கேட்ட வசனத்தின் பாகங்களிலே பிசாசுடைய ஜனங்கள் ஒரு வகுப்பினராக காணப்படுகிறார்கள், ஒரு வகுப்பினர் பிசாசுடைய ஜனங்களாகவும் இருந்து வருகிறார்கள் என்பதாக அந்த வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் கவனிக்கும் போது உலகத்திலே தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜாதி என்று ஒரு வகுப்பினரும், பிசாசுடைய ஜனங்களாக பிசாசுடைய ஜாதியாராக காணப்படுகிற இனி ஒரு வகுப்பினரும் காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜாதியார். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் யார்? தேவனுடைய ஜாதியார். பிசாசுடைய ஜனங்கள் யார்? பிசாசுடைய ஜாதியார். அப்படியா கவனிக்கும் போது 2 வகுப்பினராகிய ஜனங்கள், ஜாதிகள் உலகத்திலே காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஜாதிகள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜாதிகள் என்று சொல்லும் போது அவர்களை போல வேற பெரிய ஜாதி எவருமே இல்லை என்பதாக நாம் அன்றைய தினம் கவனித்தோம். அல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி ஏது? அல்லேலூயா. பெரிய ஜாதி, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி வேற யாரும் இல்லை என்று இந்த வாரத்துல பரிசுத்த ஆவியார் நமக்கு தெளிவாக பேச அறிவித்தார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஜாதி தான் தேவனுடைய ஜாதி என்பது. இந்த பரிசுத்த ஜாதி தான் தேவனுடைய ஜாதி. அந்த பாவ ஜாதி தான் பிசாசுடைய ஜாதி. பாவத்தை நடப்பிக்கிறதான பாவ ஜாதியே பிசாசுடைய ஜாதி என்பதை குறித்து தெளிவாக நாம் வாசித்து அறிய கேட்டோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த தேவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன என்றும் பிசாசன் பிள்ளைகள் என்ன என்றும் வெளிப்படும். தெளிவாக இருக்கிறது. தெளிவாக தேவனுடைய பிள்ளைகள் யார் அல்லது தேவனுடைய ஜனங்கள் யார், பிசாசு ஜனங்கள் அல்லது பிசாசின் ஜாதி யார் தெளிவாக வெளிப்படும். சும்மா யானோ தானோ என்று அசைதோடு நிர்வச்சாரத்தோடு நானும் என்று சொல்லிக் கொண்டு ஒருவர் ஏமாந்து போக வேண்டாம். தேவனாய் கர்த்தர் அவருடைய சத்தியவேதத்துல எல்லாவற்றையும் தெளிவும் திட்டவட்டமாக பகிரங்கமாக மிகவும் விரிவாக பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மிகவும் விரிவாக திட்டவட்டமாக மிகவும் தெளிவாக பேசி அறிவித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க மனமற்று இன்னும் யாரோ தானோ என்று அசதோடு நிர்வச்சாரத்தோடு காணப்பட்டு பிசாசுடைய ஜாதியாராக பிசாசுடைய பக்கத்துல போய் பிசாசு சந்ததிகளாக இருந்து கொண்டு நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான், நான் ஒரு கிறிஸ்தவன் தான் என்று எண்ணி ஒருவரும் மக ஆபத்தான நிலைமைக்கு நேராக இன்னும் கடந்து போக அவசியம் இல்லை, தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிசாசுடைய சந்ததிகள் பிசாசுடைய ஜாதியார் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி? பிசாசு யாரையாவது சுற்றித்தானா? பிசாசு யாரையாவது உருவாக்கினா? அப்படி ஒன்று கிடையாது. உலகத்துல காணப்படுகிற ஒரு புல்லில இருக்கிறதான ஒரு இதெல்லாம் கூட சுட்டிக்க பிசாசுக்கு வல்லமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. உலகத்தில் எத்தனையோ விதமான சுட்டிகள் காணப்படுகிறது. அதுல மிகவும் கீழ்த்தரமான ஒரு சுட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள், புல் என்று சொல்கிறது. அந்த புல்லில் இருக்கிறதான ஒரு இலையாவது ஒரு இதழையாவது சுட்டிக்க அவனால கூடாது, அவனால முடியாது. அதற்கேற்ற யோக்கியதைய திராணியோ அதற்கேற்ற வல்லமையோ அவனு கிடையாது. இது எப்படி இவர்கள் எப்படி அவனுடைய ஜாதியாராக அவனுடைய ஜனங்களாக மாறிவிட்டார்கள் என்றால், அவனுடைய வஞ்சகத்துள்ளாகப்பட்டவர்கள். அவன் வஞ்சித்து ஏமாற்றுகிறவன். அவன் எப்போதும் வஞ்சித்து மனுமக்களை ஏமாற்றுகிறவன். ஏமாற்று கிரியக்காரனாகவே அவன் எப்போதும் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் தந்திரமாக வஞ்சித்து ஏமாற்றி அவளை தனக்கு ஏற்ற அனுபவத்தில் அசுத்தலாக மாற்றி வெறும் அருவருப்பான நிலைமையோடு படுபாவியலாகவே ஆக்கி
அவன் வைத்து அவனுடைய வழியிலேயே அவர்களை நடத்தி கொண்டே இருக்கிறான். இவ்விதமாக பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான்? ஜனங்களை தந்திரமாக வஞ்சித்து ஏமாற்றி தன்னோடு சேர்த்து தன்னுடைய அசுத்தமான கிரியைகளிலே அவர்களை நிலத்திற்க செய்து அவர்களை விவாதியாக கெடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். இதை குறித்து இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 8:44 வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ குறைபாதனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அதாவது நீங்கள் தேவனாய் கர்த்தரை மகா உன்னதமான தேவனை எங்களுடைய சொந்த பிதா பிதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு, அது தப்பு. நீங்கள் தேவனுடைய ஜனங்களோ தேவனுடைய பிள்ளைகளோ தேவனுடைய ஜாதியாரோ அல்ல. ஏன்? நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறதுனாலே, பிசாசுடைய கிரியைகளை நடப்பித்து அவனோடு காணப்பட்டு அவனுடைய வழியிலே அவனையே பின்பற்றி கொண்டிருக்கிறதுனாலே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால வஞ்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் பிதா பிசாசாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார். பிசாசுடைய கிரியைகளாகிய பாவங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜாதி என்று சொல்றதுக்கு உனக்கு எந்த விதமான அவகாசமும் இல்லை. நீ இப்போது எந்த அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ பிசாசை உனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டு பிசாசுக்கு உன்னை அப்படியே கையெழுத்து கொண்டு பிசாசு உன்னை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். தன்னையே என்ன செய்திருக்கிறார்? பிசாசு கொடுத்திருக்கிறார். தன்னையே பிசாசு கொடுத்து விட்டான். பிசாசே அவனுக்கு சொந்த பிதாவாக வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பிதாவாக காணப்படுகிற பிசாசுடைய இச்சையை செய்ய அவன் விரும்புகிறதை, அவன் இச்சிக்கிறதை செய்ய இவன் எப்போதும் மனதா இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் எதை இச்சிக்கிறான்? அடிபிடி, அக்கிரமம், குடிவெறி, கொலைபாதகம், துன்மார்க்கம், வேஜித்தனம் மற்றும் அசுத்தமான பாவ கிரியைகள் உலகத்துல என்னென்ன காணப்படுகிறதோ அவைகளையே செய்ய அவன் வாஞ்சிக்கிறான், விரும்புகிறான், இச்சிக்கிறான். அந்த பிசாசானவன் இவைகளை இச்சிக்கிறது போல பிசாசானவனுடைய இச்சைகளின்படி இவர்களும் செய்ய மனதா இருந்து அவைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அங்க தெளிவாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிலை இருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. சரியாக தெளிவும் திட்டமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொய் கூட பேசுகிற ஒருவனா இருந்தாலும் அவன் யார் என்றால் பிசாசுடைய சொந்தமாக, பிசாசுடைய சொந்த மகனாக, பிசாசையே அவன் சொந்த பிதாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பொய் பேசுகிறவன் கூட சத்தியம் அவனிடத்தில் கிடையாது. அவன் பொய் தான் எப்போதும் பேசுவான். அவன் பொய்யத்தான் சொல்லுவான். பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறான். அவனை சொந்தமான அத்தனையும் பொய் தான். எவன் பொய்ய கூட பேசிக் கொண்டிருக்கிறான் அவனும் அவனுடைய சந்ததியான், அவருடைய ஜனம், அவருடைய ஜாதியானாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து ஒருவர் மறந்து போகக்கூடாது. ஆகினால உன்னுடைய அனுபவம் என்ன என்பதை குறித்து கவனித்துக் கொள். பிசாசுக்கு தன்னை கொடுத்து கொண்டு உலகத்தில் ஜீவிக்கிறவள் பிசாசுடைய சகல கிரியைகள் நடப்பித்துக் கொண்டு உலகத்தில் காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, கடைசியாக பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? கொடிய நரகமாகிய ராஜ்யம். அந்த நரகத்திலேயே தான் பங்கடைவான். அதை குறித்து மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் அதை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? பிசாசுக்காகவும் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய நரகாக்கினி, நித்திய நரகமாகிய அந்த அக்கினி கடல் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசுடைய தூதனாக, பிசாசுக்கு ஏற்றவனாக, பிசாசு ஜாதியானாக யார் யார் காணப்படுகிறார்களோ அத்தனை பேரும் கடைசியாக பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான அந்த கொடிய நித்திய அக்கினி சோலையாய் நரகத்திலேயே தள்ளப்பட்டு சதாகாலம் துடித்து தகோத வேனையோடு பாதிக்கப்பட்டு கதறிக்கொண்டே இருப்பார்கள். ஆகினாலே இவ்விதமான அனுபவத்தோடு ஒரு காணப்படுவானால் அவன் உலகத்துல மனுஷனாக ஜென்மம் எடுத்தனாலே, மனுஷியாக அவள் பிறந்ததுனாலே எந்த விதமான லாபமும் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களோ வாய்க்கால்களாக மகிமையானவர்களாக தேவனோடு ஒன்றாய் வாசம் பண்ணுகிறவர்களாக இங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அவருடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துல பிரவேசித்து சதா காலமும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு தேவனோடு ஆளு செய்யும்
பாக்கியவான்களாகவே காணப்படுவார்கள். இந்த பிசாசுடைய ஜனங்களுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவர்களை பார்த்தால் பிசாசுடைய ரூபம், பிசாசுடைய சாயல், பிசாசுடைய குணங்கள், பிசாசுடைய சுபாவங்கள், பிசாசுடைய தன்மைகள், பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய பிரமாணங்கள், இவைகளிலே நிலைத்திருந்து இவைகளே நடப்பித்து இந்த அனுபவத்தோடு விதமான கேடு நிறைந்தவர்களாகவே காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் யார்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய குணம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய தன்மை, தேவனுடைய கிரியை, தேவனுடைய பிரமாணத்தின்படி உலகத்துல நடந்து விளைத்து கிரிசு கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள்தான் தேவனுடைய ஜனங்கள். இந்த பிசாசுடைய ஜனங்களா ஜாதியாரா காணப்படுகிறவர்கள் எந்த அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள்? அவர்களுக்கு அவிசுவாசம், இருமனம், பெருமை, மீறுதல், பாவம், மரணம், உலகம், மாம்சம், அழிவு, விதமான கேடு கட்டதான அனுபவத்தோடு இவ்விதமான கேடுகளினால் நிறைந்த தன்மையோடு உலகத்தில் கிரிந்து கொண்டே இருக்கிறார்கள். பிசாசுடைய ஜாதியாராக காணப்படுகிறவர்கள் இவ்விதமாக பிசாசுடைய வகைகளாகிய இவ்விதமான கேடு கட்டதான நிலைமையோடு அவர்கள் காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய இருக்கிறது அவிசுவாசம், இருமனம், பெருமையின் குணம், மீறுதல், பாவம், மரணம், உலகம், மாம்சம், அழிவு, இவ்விதமான நிலைமையோடு இவர்கள் உலகத்தில் காணப்படுகிறார்கள். இந்த சகல நிலையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு இவ்விதமான சகல நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு பிசாசுடைய சகல தொடர்பும் அற்ற அனுபவத்தை அடைந்து கொண்டு தேவனுடைய பக்கத்துல வந்து தெய்வத்தோடு ஒன்றாய் உலகத்தில் இருக்கும் போதே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஏக ஐக்கியத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறதான ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். இவ்விதமான கேடு கட்டதான நிலைமையோடு காணப்பட காரணம் என்ன? அவர்கள் பிசாசுடைய வார்த்தைக்கு, பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள் என்பதுதான். உலகத்துல தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தைகள் ஏராளமாக பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவனாய் கர்த்தர் தமது வார்த்தைகளை பேசி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் உலகத்துல. அதே சமயத்துல இனி ஒரு சத்தம் கூட கேட்கப்படுகிறது. அதான் சாத்தான் அல்லது பிசாசுடைய சத்தம் கூட உலகத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு பிசாசுடைய சத்தத்தை செவிடுக்கிறதே பெரிய இன்பம் போல, பிசாசுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு பெரிய ஆர்வம் போல. இவ்விதமாக பிசாசுடைய சத்தத்தை செவிடுத்ததுனால இவர்கள் என்ன எந்த அனுபவத்தோடு மாறிவிட்டார்கள்? பிசாசுடைய ஜாதியாராக, சந்ததிகளாக மாறிவிட்டார்கள். ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியத்தை நான் கவனிக்கும் போது தேவனாய் கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டித்து மகா விசேஷமான ஒரு மகிமையான தோட்டத்தையும் அவர்களுக்காக உண்டு பண்ணி அந்த தோட்டத்துல இவர்களை செல்வமாய் பிழைத்திருக்கும்படியாக அந்த மகிமையான மேன்மையான அனுபவத்துல இவர்களை வைத்திருந்தார். இவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. பசியோ தாகமோ வேற எந்த விதமான நெருக்கங்களோ கவலைகளோ பாரங்களோ நோய்களோ வியாதிகளோ ஒன்றுமே கிடையாது. மிகவும் சந்தோஷமாக, மிகவும் மகிமையாக, மகிழ்ச்சியாக, மிகவும் ஆனந்தமாக, செல்ல பிள்ளைகளை போல செல்வமாக தெய்வத்தோடு ஒன்றாய் வாசம் பண்ணும் அனுபவத்தோடு உலகத்தில் அந்த தோட்டத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். தெய்வத்தோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கிற காலத்துல என்ன வந்தது? இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தான் நினைச்சுதான் பதுக்க தோட்டத்துல கடந்து போனான். தேவன் ஏராளமான விசேஷமான கனி வர்க்கங்களை கொடுக்கக்கூடியதான நல்ல விருட்சங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். விருட்சங்களை உண்டு பண்ணி தோட்டத்துல வைத்திருந்தார். ஏராளமான மகிமையான விசேஷமான கனிவர்கள் கொடுக்கக்கூடிய விருட்சங்கள். இந்த விருட்சங்கள் எல்லாம் உண்டு பண்ணி வைத்து இந்த கனிகளை எல்லாவற்றையும் பறித்து புதித்து திருப்தியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாயிருங்கள் என்று தேவன் அவர்களுக்கு இதை கொடுத்திருந்தார். அடுத்தபடியாக தேவன் என்ன சொன்னார்? நடு தோட்டத்துல இருக்கிறதான, தோட்ட நடுவில் இருக்கிறதான அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். தோட்டத்தில் இருக்கிறதான சகல விருட்சத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார்.
அவர்களுக்கு இந்த விருட்சத்தின் கனி தேவையும் இல்லை, எந்த விதமான குறைவும் இல்லை. மிகவும் விசேஷமாக மகிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல பதுக்க போகிறான் என்ன பிசாசானவன். அவன் போய் கேட்கிறான், தோட்டத்துல இருக்கிறதான சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? அப்போது அந்த ஸ்திரீயானவள் சாத்தானோடு பேச ஆரம்பிக்கிறான். இவர்கள் செய்ய வேண்டியது, நடப்பிக்க வேண்டியது என்ன? இவருடைய உத்தரவாதம் என்ன? அவனை துரத்தி அடித்துக் கொண்டு எப்போதும் அவர்கள் தெய்வத்தோடு ஐக்கியமா இருக்க வேண்டியவர்கள். அவன் அங்க வந்த உடனே இந்த ஸ்திரீயானவள் பேச ஆரம்பிக்கிறாள். இந்த ஸ்திரீகளுக்கு உள்ளதுல ஒரு கேடுதான், யாரிடத்துல 4 வார்த்தை பேசணும். சாத்தான் இடத்துலயாவது, பிசாசு இடத்துலயாவது, மனுஷ இடத்துல, யாரிடத்துல போகிற வர இடங்கள்ல 4 வார்த்தை பேசணும். அதான் இந்த ஸ்திரீயனுடைய ஒரு கேடுகட்ட குணம். அங்க பரிசுத்தமாக சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாளாகிய ஸ்திரீக்கும் சாத்தான் வந்து பேச ஆரம்பித்தோட இவளுக்கு ஒரு இழுப்பு. 4 வார்த்தை பேசணும். தன்னுடைய உத்தரவாதத்தை விட்டு, தன்னுடைய நிலைமையை விட்டு யாரோடு பேச ஆரம்பிக்கிறாள்? சாத்தானோடு, பிசாசோடு. யாரோடு பேச வேண்டியவள்? தேவனோடு. தேவனோடு பேச வேண்டியதான இந்த ஸ்திரீ, தேவனோடு பேசும்படியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஸ்திரீ தெய்வத்தோடு முகமாய் பேசி தெய்வத்தோடு சஞ்சரித்து இடப்பட்டு உலகத்துல மகிமையாக மகிழ்ச்சியாக சொல்லி அறிவிக்க முடியாத பாக்கியத்தோடு காணப்பட முடியாது ஏற்படுத்தப்பட்ட இந்த ஸ்திரீ சாத்தானோடு பேச ஆரம்பிக்கிறாள். பிசாசோடு அவள் பேச ஆரம்பிக்கிறாள். அப்போது இவள் பின்ன என்ன சொல்லுகிறாள்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் என்று தேவன் சொன்னார். ஆனால் நடு தோட்டத்தில் இருக்கிறதான அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும் வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம்னு சொன்னார். பிசாசோடு பேசி இவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க அவசியம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு காரியம் எதுக்காவது தேவை இருக்கிறதா? இல்ல. தேவன் சொன்ன காரியத்தை பிசாசுடத்துல அவள் சொல்லுறதுக்கு என்ன அவசியம் வந்திருக்கிறது? என்ன காரியம் வந்திருக்கிறது? என்ன தேவன் வந்திருக்கிறது? எதற்காக? அதனால இவளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது கிடைக்க போகிறதா? கிடைக்கிறதுன்னு ஆபத்து தான் கிடைக்க போகிறது. ஆபத்தான நிலைமை, மகா கூடிய அழிவுதான் கிடைக்குமே தவிர வேற என்ன நன்மையாவது ஏதாவது ஒன்று கிடைக்குமா? கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீகளுடைய நிலைமை தான். ஸ்திரீயுடைய நிலைமை, ஸ்திரீயுடைய நிலைமை அப்படி இருக்க, இனி புருஷனுடைய நிலைமையோ அதான் பாருங்க. காரணம், இந்த ஸ்திரியை ஆண்டு நடத்த முடியாத அதிகாரியை ஏற்படுத்தப்பட்ட இவன், சகல சிருஷ்டிக்கும் தலைவனாக ஏற்படுத்தப்பட்ட இவன், சகல சிருஷ்டிக்கும் அதிகாரியாக அரசனாக இருந்து அரசாட்சி செய்யும்படியாக நல்ல அதிகாரத்தோடு ஏற்படுத்தப்பட்டதான இவன் இந்த ஸ்திரீக்கு தான் என்ன செய்கிறான்? அடிமைப்பட்டவனாக மாறுகிறான். அவன் எந்த விதமான அவசியம் இல்லாதபடி, எந்த காரணம் இல்லாதபடி, எந்த விதமான எந்த காரணமற்று ஏதாவது 4 வார்த்தை பேசணும். அதான் ஸ்திரீயுடைய அனுபவம். அடுத்தபடி ஸ்திரியை ஆண்டு நடத்த முடியாத ஏற்படுத்தப்பட்ட அரசனாக அதிகாரப்படுத்தப்பட்டவன் நிலைமையோ இந்த ஸ்திரீக்கு அடிமைப்பட்டவனாக மற்றும் சகல நிலைக்கும் இவன் மிகவும் கீழ்த்தரமான நிலைமையில போக அவனும் தயார் தான். ஆகினால சம்பவித்த என்ன தெரியுமா? சரி, ஸ்திரீ என்ன செய்தாள்? பேசினாள் சாத்தானோடு, பிசாசோடு. பிசாசு சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்தவர்களாகி தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். இதைத்தான் இந்த பிசாசு இந்த ஸ்திரீக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸ்திரீ சொல்லிக் கொடுத்தாய், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாகி தேவர்களை போல இருப்பீர்கள் தேவன் அறிவார். ஆகினாலே நீங்கள் உன்னதமான நிலைமைக்கு போகாபடி தேவன் தடுத்து போட்டார் என்றான அர்த்தத்துல இந்த பிசாசு அவளுக்கு இதை சொல்லி கொடுத்தான். இதை கேட்ட உடனே அவளுக்கு என்ன வருகிறது? அவிசுவாசம் வருகிறது. அவிசுவாசம். தேவன் சொன்னதான வார்த்தையிலே, தேவன் கொடுத்தான கற்பனையிலே சந்தேகமும் அவிசுவாசமும் ஏற்பட்டது. பார்க்கிறான், ஓஹோ, ரொம்ப விசேஷமான நிலைமையில போகலாம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டால்
தேவனுடைய கட்டளை மீறிவிட்டால் ரொம்ப மேன்மையான அனுபவத்தில் போகலாமா? சரி, அப்படியா இருக்கிறது காரியம் என்று யோசித்தால் தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய கற்பனை பேர்ல இவளுக்கு சந்தேகமும் அவிசுவாசமும் ஏற்பட்டது. முதலாவது இந்த சந்தேகம் அவிசுவாசம் ஏற்பட்ட உடனே அடுத்தபடி என்ன வருகிறது? இருமனம் உண்டாகிறது. இருமனம். அவிசுவாசம் என்றால் அது பயங்கரமான பாவம். பாவத்துல ஒன்றுதான் அவிசுவாசம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 14 கடைசி 23 கடைசி பாகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அநேகர் அவிசுவாச சந்தேகத்தை குறித்து பெரிதா இருக்கிறது இல்லை. அது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள். அது எவ்விதமான கொடிய பாவத்தை உண்டாக்கும் தன்மை என்பதை குறித்து அவர்கள் உணராது இருக்கிறார்கள். ஆகினாலே அவிசுவாசம், சந்தேகம் தேவனுடைய வார்த்தையின் பேரிலே தேவனுடைய பிரமாணங்கள், கற்பனை என்றான தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தை என்றான இவைகளிலே வந்திருக்கிறதான சந்தேகங்கள், அவிசுவாசத்தை குறித்து அவர்கள் பெருசா எண்ணுகிறது இல்லை. அது கொடிய பாவம் என்பதை குறித்து அறியாது இருக்கிறார்கள். வாசிகள் தோர்கள். ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. எவன் அவிசுவாசத்தினால எதை நடப்பிக்கிறானோ, எவன் சந்தேகத்தை அவிசுவாசம் கொடுத்து எதை செய்கிறானோ அது கொடிய பாவம் என்பதை குறித்து அவன் அறிய வேண்டும். இன்றைக்கு இந்த தற்காலத்துல ஏராளமான ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள், பிரமாணங்கள், கற்பனைகள், சட்டங்கள், தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இவைகளை குறித்து சும்மா சந்தேகம், அவிசுவாசம். இந்த சந்தேகம், அவிசுவாசம் சொல்லும் போது அது எவ்வளவு கொடிதான பாவம் என்பதை குறித்து அறியாமல், உணராமல் காணப்படுகிறார்கள். விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். நீ அவிசுவாசத்தினால எதையெல்லாம் சொல்லுகிறாயோ, எதையெல்லாம் நடப்பிக்கிறாயோ, எதையெல்லாம் செய்கிறாயோ அத்தனை பாவம். பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே. தேவனுடைய கட்டளையின் பேரிலே அவிசுவாசம் ஏற்பட்டது. அந்த அவிசுவாசத்தோடு அவள் நிற்கும் போது அடுத்தபடி என்ன வருகிறது? இருமனம் உண்டானது. இருமனம். இருமனம் என்ன? புசிப்போமா, சாப்பிட்டுருவோமா, அந்த கனியை பறித்து சாப்பிடலாமா, புதிக்கலாமா, வேண்டாமா? யாக்கோபு நிருபம் 1:8 வாசிக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இவளுக்கு அவிசுவாசம் ஏற்பட்ட உடனே என்ன வருகிறது? இருமனம் ஏற்படுகிறது. இருமனம் வந்து என்ன சொல்லுகிறது? அதை சாப்பிடலாமா, அந்த கனியை படைத்து புசித்திடலாமா என்றுதான ஒரு எண்ணம். வேணுமா வேண்டாமா என்றுதான இன்னொரு எண்ணம். புசிப்போமா, இல்ல வேண்டாமா, இப்படிப்பட்டதான இருமனம் ஏற்பட்டது. அப்படி கொஞ்ச நேரத்தை போராட்டம் அவளுக்குள்ள. அவிசுவாசம் வந்தது. அடுத்தபடி வந்த பாவம் என்ன? இருமனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அப்போது தேவனுடைய வழியில இருந்தான உறுதியற்றது இவளுக்கு. தேவனுடைய கற்பனையின் பேரில் இருந்தான உறுதியற்றது அவிசுவாசம் வந்த போது. அடுத்தபடி தேவனுடைய வழியின் பேரில் இருந்தான உறுதியற்றது இருமனம் வந்த போது. நிலையற்ற அனுபவம். தேவனுடைய வழியிலே இருந்தான உறுதியற்று போய் அவள் நிலையற்ற அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அவளுக்குள்ள ஒரு போராட்டம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. என்ன? புசிப்போமா, புசிக்க வேண்டாமா? இருமனமான ஒரு போராட்டம் அங்க நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியா இருக்கும்போது அடுத்தபடி வந்தது என்ன? பெருமை வந்தது. பெருமை. ஓ, உயர்ந்த அனுபவத்தில் இருக்கலாமே. இப்போது இருக்கிற அனுபவமா, தற்காலம் இருக்கிற அனுபவமோ இது போல உயர்ந்த அனுபவமே கிடையாது. உயர்ந்த பாக்கியமே கிடையாது. உன்னதமான அனுபவமே பாக்கியமே கிடையாது. என்ன? தேவன் மகா உன்னதமானவர், மகா பரிசுத்தர், உலகம் கொள்ள மாட்டாதவர், வானாதிவானம் கொள்ள மாட்டாதவர், மகா பெரியவர், மகா பராக்கிரமம் நிறைந்தவர், மகா மகிமையானவர், சர்வ வல்லமை, சர்வ அதிகாரமுடையவர். அவருடைய சொந்த பிள்ளைகள், அவருடைய ஜாதியார் என்றான வாக்கியம் தான் இப்போ தற்காலத்தில் இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய விதமான மகா உன்னதமான தேவனுடைய சந்ததியார், பிள்ளைகள், ஜாதியார் என்றுதான இந்த பாக்கியம் தான் இப்போது இவர்கள் தற்காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாக்கியம் தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இதை போல பெரிய பாக்கியம் வேற இனி இல்லவே இல்லை. மகா உன்னதமான மகா உயர்ந்தான பதவிதான் இது. இதற்கப்புறம் இல்லை. இனி சாத்தான ஜீவன் கொடுக்கும் என்ன வரும்? இதெல்லாம் இழந்தோடு கீழ்த்தரமான நிலைமைக்கு தான் போகணும். அதை குறித்து கூட உணர்கிறது இல்லை. உணராதபடி யோசனை. அப்போது என்ன வருகிறது? பெருமை வருகிறது. பெருமை தான் என்ன? உயர்ந்த அனுபவத்தில் இருக்கலாமே.
இந்த கனியை இந்த கனியை பறித்து புசித்தால் உயர்ந்த அனுபவத்தில் இருக்கலாமே. கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறியத்தக்க அனுபவம் ஏற்படும். தேவர்களை போல இதை பார்க்கலாம் உயர்ந்த அனுபவத்தில் இருக்கலாம் என்று சாத்தான் பிசாசு சொல்லி கொடுத்தான். அதை வைத்துக்கொண்டு அந்த பெருமையான எண்ணம் வந்தது. அப்போ சம்பவித்தது என்ன? தேவனுடைய வார்த்தை கட்டளை அவளை விட்டு நீங்கிறது. சாத்தானுடைய பிசாவுடைய வார்த்தை அவளுக்குள்ள நுழைந்தது. அது இன்னும் அதிகமாக கிரிசி ஆரம்பித்தது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய கட்டளை அவளை விட்டு நீங்கி போனது. பிசாவுடைய வார்த்தை அவளுக்குள்ள நுழைந்தது. அது இன்னும் அதிகமாக கிரிசி ஆரம்பித்தது. அப்போது அந்த மரத்தை நன்றாய் கவனித்து பார்க்கிறான். இந்த பிசாவுடைய வார்த்தை அவளுக்குள்ள நுழைந்த உடனே மரத்தை பார்க்கிறான், உற்று பார்க்கிறான், திரும்ப திரும்ப பார்க்கிறான். பார்த்து 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 அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன இது? புசிப்புக்கு ஒரு நல்ல மரம் தான் என்று. பாருங்கள், இவளுக்கு வந்திருக்கிற எண்ணம் என்ன? இப்போது நேரம் மறைந்த எண்ணம். இந்த மரத்தையோ இந்த மரத்தின் கனியை குறித்த கர்த்தர் என்ன? புசிக்க கூடாது, தொடக்கூடாது. அது இவர்களுக்கு அடாதது. தேவன் விளக்கிறதான கனி ஆகினாலே புசிக்க வேண்டாம் தேவன் கற்பனை கொடுத்ததினாலே இது அவர்களுக்கு உதவாது, அடாது, தொடக்கூடாது. இந்த கனி அவர்கள் விரும்பக்கூடாது. இந்த கனி அவர்கள் புசிக்க அடாது, தொடக்கூடாது, தொடவே கூடாது. இவர்களுக்கு இவர்கள் புசிக்கக்கூடியதல்ல, இவர்களுக்கு இது புசிக்க அடாதது. அதே சமயத்தில் இவர்களும் என்ன புசிக்க ஒரு நல்ல மரம் தான் இது. புசிப்பு கேட்டு நல்ல விருட்சம், புசிப்பு கேட்டு ஒரு நல்ல விருட்சம் என்று இவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. இது நேரே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர மாறான ஒரு எண்ணம். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, பிசாசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தைக்கும் தேவனால தங்களுக்கு வரப்போகிறான வாக்கியத்துக்கு நேர மாறான எண்ணங்களும் மாறான செய்களும் மாறான நோக்கங்களும் மாறான சிந்தனையுமே இவர்களுக்கு யாருக்கானாலும் ஏற்படும் என்பதை குறித்து நாம் தாராளமாக அறிந்து கொள்கிறோம். அப்போது அடுத்த என்ன உண்டாகுது? பார்வைக்கு இன்பமா தான் இருக்கிறது. பார்வைக்கு இன்பமான ஒரு விருட்சம் தான், புசிப்புக்கு அடாதது. அதே மாதிரி இவளுக்கு வந்தது என்ன? புசிப்புக்கு ஒரு ஏற்ற ஒரு நல்ல விருட்சம். அடுத்தபடி பார்வைக்கு இன்பமான ஒரு விருட்சம். இது இவளுக்கு என்ன வரப்போகிறது? இன்பத்துக்கு பகரம் பயங்கரமான கலக்கும் வேதனை தான் வரப்போறது. இதை புசித்தால் இவர்களுக்கு கிடைக்க போறது என்ன? பயங்கரமான கலக்கம், பயங்கரமான வேதனை மேல் வேதனையாக வரப்போகிறது. அதே சமயத்தில் இவளுடைய என்ன? பார்வைக்கு ஒரு இன்பமான ஒரு விருட்சம் தான். அடுத்தபடி என்ன? புத்தியை தெளிவிக்கிறதுக்கு எச்சிக்கப்படத்தக்கதான ஒரு விருட்சம் தான். புத்தியை தெளிவிக்கிறது, இருக்கிற புத்தியெல்லாம் போக போறது. புத்தி அற்று போக, புத்தி அவ்வளவு உருளை விட்டு எடுபட்டு போக, மகா நிர்பந்தமான புத்தி அற்ற அனுபவத்தை அடைந்து கொள்ள ஏதுவாகவே இது காணப்படுகிறது. ஆனால் இவ்வளவு நினைக்கிறது என்ன? புத்தியை தெளிவிக்கிறதற்கு. இப்போ புத்திக்கு தெளிவில்லை என்று சொல்கிறார். புத்திக்கு இப்போ தெளிவில்லை என்று சொல்கிறாள். நல்ல தெளிந்த புத்தி, விசேஷமான தெய்வீக ஞானம், தெய்வீக புத்தியோடு காணப்படுகிற இவள் இனி தெய்வீக புத்தியையும் தெய்வீக ஞானத்தை இழந்து கொண்டு அடுத்தபடி என்ன செய்ய போகிறாள்? புத்தியற்ற அனுபவத்தோடு, அறிவற்ற அனுபவத்தோடு, மிக நிர்பந்தமான கீழ்த்தரமான நிலைமையோடு மாற ஏதுவா காணப்படும். இதை குறித்து இப்போது என்ன நினைக்கிறாள்? இப்போது இதை புசித்தால் புத்திக்கு ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட தக்க விருட்சம் என்று கண்டாள். புத்தியோ அச்சு போகும், புத்தியை கெடுத்து விடும், புத்தி தொலையும், சகலவும் நஷ்டப்பட்டு போக ஏதுவாக காணப்படுகிற இதைத்தான் நேரம் மறுத்து அவள் எண்ணுகிறாள். புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்பட தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டாள். அடுத்தவள் என்ன செய்கிறாள்? கையை நீட்டி ஒரு பழத்தை, ஒரு கனியை பறித்தெடுத்தாள். பறித்தெடுத்து சாப்பிட்டாள். சாப்பிட்டு கொண்டு ஒன்றை பறித்து புருஷனுக்கு கொண்டு கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். அல்லேலூயா.
பெருமை வந்தது. பெருமை இவ்வளவு நிக்க விடுகிறது இல்லை. விருட்சத்தை அதிகமாக உற்று கவனித்து திரும்ப திரும்ப பார்த்தால் இவ்விதமான எண்ணங்கள் உண்டானது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் 6ஆம் வசனத்தில் இந்த விஷயங்கள் வருகிறது. அங்கே இவளுக்கு எண்ணம் வந்தது என்ன? புசிப்புக்கு ஒரு நல்ல விருட்சம், பார்வைக்கு இன்பமான விருட்சம், புத்திய தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், ஒருபோதும் இச்சிக்க விரும்ப கூடாத விருட்சம் இது. அதே சமயத்தில் அவளுடைய எண்ணம் என்ன? இவ்விதமாக மாறிவிட்டது. மாறினதும் அவள் என்ன? தேவனுடைய கட்டளையை மீறினாள். பழத்தை பறித்தாள், சாப்பிட்டாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். இருவரும் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். அப்போது எத்தனை பாவம் இவர்களை பிடித்தது? அவிசுவாசமாகிய பாவம் 1, இருமனமாகிய பாவம் 2, பெருமையாகிய பாவம் 3, மீறுதலாகிய பாவம் 4. இவ்விதமான 4 வகையான பாவம் ஒரே க்ஷணத்தில் ஏற்பட்டது. அது முதல் தொடர்ந்து மற்ற சகல பாவங்களும் அவர்களை ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. அல்லேலூயா. இவ்விதமான பாவம் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட போது அவர்கள் எண்ணினார்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், பிசாசுடைய பக்கமே போய்விட்டார்கள். பிசாசுடைய பக்கமே போய்விட்டார்கள். அவிசுவாசமாகிய பாவம், இருமனமாகிய பாவம், பெருமையாகிய பாவம், மீறுதலாகிய பாவம், இவ்வளவும் தான். இவ்வளவும் ஏற்பட்ட உடனே அவர்கள் தெய்வ சன்னிதானத்தை விட்டு நீக்கப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், பிசாசுடைய பக்கமே போய்விட்டார்கள். நீ எத்தனை பாவத்தை செய்து கொண்டு நானும் தேவனுடைய பிள்ளை என்று எண்ணுகிறாய்? நீ எத்தனை பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாய் இருந்து கொண்டு நானும் கிறிஸ்துவனா இருக்கிறேன், ஆவிக்கிறவனா இருக்கிறேன், நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் எண்ணுகிறாய் என்பதை சரியானபடி கண்டுபிடித்துக் கொள். சரியானபடி கண்டுபிடித்துக் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய அனுபவத்தை சரியாக கண்டுபிடித்துக் கொள். உனக்கு தேவனுடைய கற்பனையின் பேரிலே அவிசுவாசம் ஏற்பட்டதுண்டா? தேவனுடைய கற்பனையிலே, தேவனுடைய வாக்கு தத்துவங்களிலே, தேவனுடைய சத்தியத்திலே நீ அவிசுவாசம் கொண்டதுண்டா? அவிசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால உனக்கு என்ன வருகிறது? நீ அடைய வேண்டியதான ஆசுவாதங்களை அடைந்து கொள்ள இருக்க உனக்கு வழியே இல்லை. ஆசுவாதம் அற்றவனாக நீ காணப்பட்டு விட்டாய். எந்த விசுவாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்கிறவனா, விசுவாசி ரட்சிக்கப்பட்டவனா, அவருக்கு ஆசீர்வாதம் பெருகும். எதுல? ஆவிக்கிற அனுபவத்துல ஆசீர்வாதம் பெருகும். அதே மாதிரி உலக பிரகாரமான நிலையிலே ஆசீர்வாதம் பெருகும். இது வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அதே மாதிரி ஒரு கூட்டம் விசுவாசிகளும் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு வகுப்பினருக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என்ன, எதுல ஆசீர்வாதம் இல்லை என்று முதல்ல நம்ம காண முடிகிறது. நாம் பார்க்கும் போது முதலாவது எதுல பார்க்க முடிகிறது? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல மிகவும் குறைவு, ஒன்றுமில்லை. தரித்திரம், கடம் தொல்லை, தரித்திரம். அப்போது இதை வைத்துக் கொண்டு அடுத்தபடி பார்க்கும்போது ஆவிக்கிற ஆசீர்வாதத்தில் எவ்வளவு கிடையாது என்பது திடீரென்று பார்வையில், மனுஷனுடைய பார்வையில காணப்படுகிற இந்த ஆசீர்வாத குறைவு ஏது? உலக பிரகாரமான ஆசீர்வாத குறைவு. எந்த தொழிலை ஒருவன் செய்தாலும் அவன் தேவனுடைய பிள்ளையா, அவன் தேவனுடைய ஜாதியானா, தேவனுடைய மகனா, ஆவிக்கிறவனா, அவன் எந்த தொழிலை தொட்டாலும் அதனால அவனுக்கு அதிக ஆசீர்வாதம். ஏதோ மற்றவர்கள் பார்க்கும் போது இந்த தொழிலையா இவன் செய்ய போகிறான், இதுல என்ன வர போறது, இவன் இதனால என்ன அபிவிருத்தி அடைய போகிறான் உலக பிரகாரமா என்று எண்ணத்தக்கதான ஒரு தொழிலா இருந்தாலும் அவன் அதிகமாக ஆசிரியப்படுவான். தேவன் அவனை அந்த தொழிலை கொண்டு அவனை உலக பிரகாரமான நிலையில அதிகமாக ஆசிரியக்கிறவர். இது ஒரு கூட்டம் ஆளுடைய அனுபவம் என்ன? ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லை என்று உள்ளதற்கு அடையாளம் தான் என்ன? அந்த தொழில எந்த விதமான முன்னேற்றம் கிடையாது, கடம், தொல்லை, நெருக்கம், இப்படி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதனை காரணம் என்ன? அவன் ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரவனா மாறி இருக்கிறான். தனக்கு ஆசீர்வாதம் குறைவுபட்டு போனதை கூட அவன் உணராதிருக்கிறான், அவன் எண்ணாதிருக்கிறான். ஏன் இவைகள் வந்திருக்கிறது என்பதை அவன் கண்டுபிடிக்க அவன் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டவன் காலப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகினால அவன் அதை குறித்து சிந்திக்கிறது இல்லை, உணர்கிறது இல்லை. உலக பிரகாரம் ஆசீர்வாதம் அவனுக்கு குறைவுபட்டு இருக்கிறது என்று சாதாரணமாக பார்வையிலே காணப்படும் போது ஆவிக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கும் போது எவ்வளவேனும் கிடையாது. அவன் மிகவும் கீழ்த்தரமான நிலைமை இருக்கிறான் என்பது. ஆனால் உணர்வானா, அறிவானா? அறிய மாட்டான். இது ஏன் வந்தது இவனுக்கு வர காரணம் என்ன என்பது குறித்து இவர்கள் உணர மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். உணர்ந்து அறிந்தாலானால் உடனடியாக இவர்கள் என்னவார்கள்?
தங்களை சீர்படுத்திக் கொள்வார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே யாராலும் தாராளமாக தேவன் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆத்மீக பிரகாரமான பரலோகராஜ்யத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களையும் யாராளமாக கட்டளையிடுவார். யாரால் தாராளமாக பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இவ்விதமான நிலைமை வர காண என்ன என்பதை குறித்து கூட இவர்கள் உணர்கிறதில்லை. தேவையும் ஆற்று ஆதிலே இருந்ததான அனுபவங்கள் எல்லாம் இழந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் என்னென்ன அனுபவங்கள் அத்தனை இவர்கள் நஷ்டப்படுத்திக் கொண்டு மிகவும் கீழ்த்தரமான நிலைமையில வந்திருந்தும் கூட இவர்கள் தங்களை குறித்து உணர்கிறதில்லை. பின்ன ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்வது எப்படி? சரியாக உன்னை கண்டுபிடித்துக் கொள். கவனமாயிரு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இனி என்ன வந்தது தெரியுமா? நல்ல விசேஷமான தேவ தரிசனம் அடையக்கூடியதான ஆத்மீய கண்கள், மகிமையான ஆவிக்குரிய ஆத்மீய கண்கள் ரெண்டும் அடைக்கப்பட்டது, குருடாக்கப்பட்டது. மாமிச கண்கள், பாவ கண்கள் ரெண்டு திறக்கப்பட்டது. இவ்வளவுதான். மகிமையான விசேஷமான ஆத்மீய கண்கள் ரெண்டும் அடைக்கப்பட்டது. குருட்டுத்தனமான நிலைமையில, ஆவிக்குரிய நிலைமையில, ஆத்மீயத்துல குருட்டுத்தனம் வந்த மேல மாறினார்கள், குருடலா மாறினார்கள் சாத்தானாலே. அடுத்தபடியாக மாமிச கண்கள், பாவ கண்கள் ரெண்டு திறக்கப்பட்டது. இந்த நிர்பந்தமான நிலைமை அடைந்து கொண்டு எல்லாவற்றையும் இழந்து கொண்டு வெளியே போனார்கள், கைவிடப்பட்டு போனார்கள். நீ யார் என்பதை குறித்து அறிந்து கொள். உன்னை எத்தனை பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொள். அவிசுவாசமா உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய கற்பனையின் பேர்ல, பிரமாணத்தின் பேர்ல, தேவனுடைய வார்த்தையின் பேர்ல உனக்கு அவிசுவாசமா கொடிய பாவியே உன்னை கண்டுபிடித்துக் கொள். நீ அவிசுவாசியா கொடிய பாவம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள், அறிந்து கொள். இருமனமா உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. பயங்கரமான கொடிய பாவியா இருக்கிறாய். தேவனுடைய வழிகள் எல்லாம் நிலையற்றவராக மாறி இருக்கிறாய். தேவனுடைய வழியில இருந்தாரு உறுதியற்றது. தேவனுடைய வழியை விட்டு விலகினாய். உறுதியற்ற அனுபவம், நிலையற்ற அனுபவம், வழி விலக அனுபவம் ஏற்பட்டது. கொடிய பாவியே உன்னை கண்டுபிடித்துக் கொள். ஆதாமுக்கு ஏவாளுக்கு இந்த நிர்பந்தமான நிலைமை இரண்டாவது பின்னும் ஏற்பட்டவர்கள் வெளியே தள்ளப்படுவ காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மீறுதலை, ஆதா என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுவது, மீறுதலை அவன் மூடினான், தன்னுடைய அக்கிரமத்தை ஒழித்தான். தேவனாய் கர்த்தர் பிரத்யட்சமாக தோட்டத்தில் வெளிப்பட்ட உடனே இவள் இருவரும் என்ன செய்திருக்க வேண்டியது? அழுது புலம்பி பாவாரிக்கையோடு கண்ணீரோடு கதறி பாதத்தில் போய் விழுந்து அவர்கள் உருள வேண்டியது. தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்து பாவாரிக்கையோடு கண்ணீரோடு அழுகையோடு புலம்பலோடு தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்து அவர்கள் உருண்டு கெஞ்ச வேண்டியது. அதற்கு பகரம் இவர்கள் எண்ணினார்கள், மீறுதலை மூடினார்கள், அக்கிரமத்தை ஒழித்தார்கள். யோபின் சரித்திரம் 31 அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்கள். நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ. இதுதான் இவ்வளவுதான் கீழ்த்தரமான நிலைமைக்கு இவர்களை கொண்டு வர காரணமா இருந்தது. இவர்கள் இவ்விதமான அக்கிரமத்தை செய்து முடித்தும் அவர்கள் பின்னும் தங்களை தாழ்த்துகிறது இல்லை. தங்களை தாழ்த்தி அதிலிருந்து ஒரு மீட்புக்கு ஏதுவான நிலைமையில அவர்கள் தேவ சன்னிதானத்தை கிட்டி சேரவில்லை. மீறுதலை என்ன செய்தார்கள்? மூடி விட்டார்கள், அக்கிரமத்தை ஒழித்தார்கள். மீறுதலை மூடி அக்கிரமத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இவன் தான் தள்ளப்பட்டு 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 தேவனை விட்டு வெகு தூரத்தில் தள்ளப்பட்டு போவான். ஒரு கூட்டம் விசுவாசிகள் சொல்றவர்களுக்கு கூட இதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற ஆபத்து. எத்தனை அக்கிரமம், எத்தனை மீறுதல், இவைகளை குறித்து அவர்கள் உணர்வதும் இல்லை. அதை தேவனிடத்தில் ஏற்று சொல்லி அழுது புலம்பி அதிலிருந்து ஒரு மன்னிப்பையும் மீட்பையும் எழும்ப வேண்டிய என்றான எண்ணம் கிடையாது. அந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து எழும்ப வேண்டிய என்றான எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆட்களுடைய நிலைமை மகா பரிதாபம், மகா நிர்பந்தம். எத்தனை உபதேசம் கேட்டாலும் அதை அவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஜீவங்களை குறித்து கண்டு அறிந்து அவர்கள் சீர்படும்படியாக எவ்வளவா எச்சரித்து பேசினாலும் அவர்கள் செவி கொடுக்கிறதே இல்லை. தேவன் உன்னுடைய ஜீவத்தை கண்டு கொண்டிருக்கிறார், உன்னுடைய அந்தரங்கத்தை அறிந்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய ரகசியமான அது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், எல்லாவற்றையும் காண்கிற தேவன்
பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சுட்டி காட்டி எச்சரித்து ஒருவே சகல அக்கிரமத்தையும் குறவளையும் அந்தரங்கத்தையும் ரகசியத்தையும் எடுத்து பேசியும் நீ தெய்வமை அட்டு போகிறதுனால என்ன செய்கிறாய்? வர 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 அதிகமாக தெய்வ சன்னிதானத்தோடு தள்ளப்பட்டு போய் கொண்டே இருக்கிறாய். ஆதாம போன்ற அனுபவம். ஆதாம் என்ன செய்தார் என்று நாம் வேதத்துல வாசித்தோம். அவன் மீறுதல் எல்லாம் மூடி வைத்தான். அவன் அக்கிரமத்தை ஒளித்து வைத்தான். அக்கிரமத்தை மடியில ஒளித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மீறுதலை மூடி அக்கிரமத்தை ஒளித்து வைத்துக் கொண்டு மிக துணிகரமாக துணிச்சலாக மன கடினத்தோடு அவன் காணப்பட்டதுனால மகா நிர்பந்தமான மகா ஆபத்தான மகா கீழ்த்தரமான நிலைமையில அவன் போய் சேர்ந்தான். உன்னுடைய அனுபவம் என்ன? இவ்விதமான நிலைமையும் வைத்துக் கொண்டா அதுக்கு மேல ஒரு பக்தி, இவ்விதமான சகல அக்கிரமத்தையும் மீறுதலையும் வைத்துக் கொண்டு அதுக்கு மேல ஒரு பக்தி, ஒரு வேஷம், பக்தியுடைய ஒரு வேஷம், பக்தியுடைய ஒரு பேச்சு, பக்தியுடைய ஒரு போக்கு, என்ன ஜீவி மற்ற அனுபவம் மற்ற வேஷ பக்தனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம் இது. எத்தனையாக தேவன் பேசியும், எவ்வளவோ தேவன் எச்சரித்தும், எவ்வளவோ தேவன் கண்டித்தும் இவர் உணர்கிறதில்லை, தெய்வ பயத்தோடு காணப்படுகிறதில்லை. தாங்கள் சேர்ந்து அடைந்து இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றார் எந்த விதமான எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. எந்த விதமான அனுபவம் அற்றவர்களாக இவர்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாளிலே கண்டுபிடித்துக் கொள், நீ யார் என்பதை அறிந்து கொள். இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுதலை பெற்று நல்ல அனுபவத்திலே மகிமையான பாக்கியத்திலே நீ முன்னேறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவரோடு கர்த்தர் பேசுகிறார் என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனிமேல் நகைப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இனிமேல் அழுவார்கள். இப்பொழுது நகைப்பு, இந்த அக்கிரமத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு, இந்த அநியாயத்தை எல்லாம் செய்து கொண்டு, பாவத்தை குறித்தான அக்கிரமத்தை உணர்வற்று துணிகரமாக சிரித்து கழித்துக் கொண்டு தங்களை ஏதோ ஒரு பெருமை, ஒரு மேலான ஒரு பொருட்டான ஒரு பெருமையான எண்ணத்தோடு காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். மகா நிர்பந்தம் தான். ஆண்டவர் இவ்விதமான ஆட்களை பார்த்தா என்ன சொன்னார்? இப்பொழுது இவ்விதமான இந்த அக்கிரமத்தை பாவத்தை வைத்துக் கொண்டு நகைத்துக் கொண்டு இவன் காணப்படுகிறான், சிரித்துக் கொண்டிருக்கிறானோ, இவன் நீ ஒருபோதும் அடக்க முடியாம அழப்போகிறான். நரகத்துல போய் அடக்க முடியாம நரகத்துல போய் கதறி 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 கண்ணீர் விட்டு புலம்பி புலம்பி துடித்து அவியாத அக்கினி சோலை நடந்து அலறி அலறி சத்தம் போட்டு அழப்போகிறான். இப்போது இவ்விதமான அக்கிரமங்கள் பாவங்களை குறித்து உணர்ந்து எவன் கண்ணீர் விட்டு அழுகிறானோ அவன் இனி என்ன செய்ய போறான்? நகைப்பான். சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியின் ஆனந்தத்தினாலும் இந்த உலகத்தில் இருக்கும் போது இவ்விதமான நிலைமையிலிருந்து விடுதலை பெற்றவன் நகைக்கிறான் அல்லது சிரிக்கிறான். இனி அதற்கு அப்புறம் சும்மா சிரித்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. பரதேசில போனதான ஒரு மனுஷனை குறித்து கூட கர்த்தர் காட்டி தந்தது என்ன தெரியுமா? அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் திடீரென்று ஒரு வியாதி வந்து மரித்து போனான், ஒரு விசுவாசி. அப்போது நான் பல காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துல ஆண்டவர் அவன் எனக்கு காண்பித்தார். பரதேசில் இருக்கிறான். பரதேசில் இருக்கிற அவன் சந்தோஷத்தினால் அவனுக்கு அடக்க முடிகிறது இல்லை, சிரிப்பு அவனுக்கு அமர்த்த முடிகிறது இல்லை. சந்தோஷத்தினால அடக்க முடியாமல் அவன் சிரிப்பை நிறுத்தும் அடக்கம் அவனால் முடியாமல் சும்மா சிரித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. என்ன சிரிப்பு, என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம், என்ன மகிழ்ச்சி. நீ இப்படி எல்லாம் ஜெபம் பண்றிய மகனே, நீ இப்படி எல்லாம் என்ன நோக்கி இப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு புலம்புறியே, அவன் இருக்கிறா, அவன் அனுபவிக்கிறா, அவன் காணப்படுகிறா. சந்தோஷத்தை பாரு, சந்தோஷத்தை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:6 வாசிக்கும் போது எவனுக்குள்ள பெருமை இருக்கிறதோ அவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவனுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். காணப்படுகிற மனுஷனே அவன்
மீறுதலின் அனுபவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வானால் பாக்கியவானா இருப்பான். இவ்விதமான சகல பாவத்திலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. அவன் கண்ணீரோடு கர்த்தரை தேடுவானால் அவன் பாக்கியவானாக மாறுவான். அவிசுவாசமாகிய பாவம் அவனும் அகன்று நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் முன்னேறும்படியான நல்ல ஆரோக்கியமான விசுவாசியா மாறுவான். அல்லேலூயா. விசுவாச உடையவனாக மாறுவான். அது மாத்திரமல்ல, இருமனதோடு காணப்படுகிற மனுஷன் அவிதமான நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பிசாசுடைய கேடிலிருந்து அவன் மூலமா ரட்சிப்பென சொந்தமாய் கொண்டு நல்ல ஒரு மன உடையவன மாறுவான். ஒரு மன உடையவன் தேவனுடைய வழியிலே நிலைத்திருக்கும், உறுதியாக எப்போதும் அதிலே நிலைத்திருந்து பழைத்து கிரேசிது முன்னேறும் அனுபவமாய ஒரு மனதை பெற்றுக் கொள்வான். ஒரு மன உடையவனாக அவன் மாறிவிடுவான். அடுத்தபடியாக பிசாசுடைய பயங்கரமான வன் சக்தியாகிய பெருமையிலிருந்து மூலமான விடுதலை அனுபவத்தை அடைந்து என்ன செய்வான்? மிகவும் தாழ்மை உள்ளவனாக மனத்தாழ்மை அணிந்து கொண்டு உலகத்தில் வாழும் அனுபவம் உடையவனாகவே மாறிவிடுவான். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவன் என்ன செய்வான்? மீறுதலிருந்து பூர்ணமான மன்னிப்பை பெற்றுக் கொள்வான். 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் தேவனுடைய கட்டளை மீறி தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்துக் கொண்டு தேவனுடைய உபதேசங்களை ஒரு காதின்படியா கேட்டு மறுகாதின்படியா விட்டுக்கொண்டு மனம் போல தன்னுடைய மாம்சம் மனசும் விரும்பினோட நடப்பித்துக் கொண்டு மகா நிர்பந்தமான நிலைமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலிருந்து கிறிஸ்து இயேசுவாலே பூர்ணமான விடுதலை அடைந்து கொள்வான். அல்லேலூயா. மன்னிப்பையும் ரட்சிப்பையும் விடுதலை அடைந்து அவன் பாக்கியவானா மாறுவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அடுத்தபடியாக பாவம். பாவம் என்றால் துர்க்கிரியைகள். நான் முதலாக சொன்ன மாதிரி விபச்சாரம், பேய்த்தனம், குட்டி, வெறி, அடிபடி, அக்கிரமம், மாமிசைகள், கண்களிச்சைகள், பொய்கள், உருட்டுப்பற்றான பேச்சுகள், இவைகள் தான் பாவங்கள் என்று சொல்கிறது. எவனுடைய இவ்விதமான பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. மீறுதலை கர்த்தர் மன்னிக்கிறவர், பாவத்தை அவரோடு அகற்றி அதை மூடி போடுகிறவர். நீ எவ்விதமான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? பிசாசுடைய ஜாதியானா பிசாசுடைய வகையாகிய இந்த மீறுதலை வைத்துக் கொண்டா இருக்கிறாய்? பிசாசுடைய வகையாகிய இந்த பாவங்களை நீ இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறியா? அப்படியானால் மகா பயங்கரமான ஆபத்தான நிலைமையிலே காணப்படுகிறாய். பிசாசுடைய மகனாக, பிசாசுடையவனாக, பிசாசுடைய ஜாதியானாக நீ காணப்படுகிறாய் என்பதை மறந்து போகாது. மீறுதலை மன்னிக்கிறவர், பாவங்களை மூடுகிறவர். அல்லேலூயா. அப்போது மீறுதல் பூர்ணமான விடுதலை பெற்றுக் கொண்டு அவன் பூர்ணமான கீழ்ப்படிதலோடு மாறி விடுகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆபத்தான சாத்தானுடைய கேடுதலின் தன்மையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். ஆவிக்கிற அனுபவத்துல தெய்வீக அனுபவத்தை அவள் அடைந்து கொள்கிறான். அவைகளிலே நிலைத்திருந்து அந்த பாக்கியத்தோடு உலகத்தில் வாழுகிறான். அல்லேலூயா. பூர்ணமான கீழ்ப்படிதலோடு மாறி விடுகிறான். மீறுதலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறான். பூர்ணமான கீழ்ப்படிதலோடு மாறி விடுகிறான். பாவத்திலிருந்து பூர்ணமான விடுதலை பெற்றுக் கொள்கிறான். பாவம் மூடப்பட்ட அனுபவத்தை அடைகிறான். அவன் என்ன செய்கிறான்? நித்திய ஜீவனையும் பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிறான். நித்தியமான ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிறான். மரணத்திலிருந்து பூர்ணமான விடுதலை அடைந்து கொள்கிறான். அதற்கப்புறம் நித்தியமான அழியாத ஜீவனை அடைந்து கொள்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் எழுதின 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசியுங்கள். எபிரேயர் எழுதின 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களே போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துள்ளார்களான் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி செய்தார். அல்லேலூயா. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துள்ளானவள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி செய்தார். மரணத்திலிருந்து மகிமையான விடுதலை, நித்தியமான அழியாத ஜீவனையே நிறைய நிரம்ப பூர்ணமாக அளவில்லாமல் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஜீவன் அறகுறையான ஜீவன் உண்டு, பூர்ணமான நிரம்பி வடிகிற அனுபவத்தோட ஜீவனும் இருக்கிறது. சில ஆட்கள் அறகுறையான ஒரு சொற்ப ஜீவனை பெற்றுக்கொண்டு உலகத்தில் காணப்படுகிறார்கள். சொற்ப ஜீவனை அடைந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுடைய நிலைமையை குறித்து கவனிக்கும் போது அவர்களுக்கு ஜீவன் உள்ளவர் போல நடக்க முடியாது, ஜீவன் உள்ளவர் போல ஜீவிக்க முடியாது, ஜீவன் உள்ளவர் போல கிரிக்க முடியாது. உலகத்துல மாமிசமான நிலைமையில கவனித்து பாருங்கள். மாமிசமான நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன்
பலவீனப்பட்டு நோயோ வியாதியோ பிடித்தவன் பலவீனப்பட்டு ஜீவன் குறைந்து மாமிசத்தில் இருக்கிற ஜீவன் குறைந்து காணப்படும் போது அவனை கொண்டு ஒன்று செய்ய முடியாது. அவன் செய்ய வேண்டிய உத்தரவாதங்களை, அவனுடைய கடமைகளை, அவன் செய்ய வேண்டிய மற்றும் எதையும் அவன் செய்யவே முடியாது. அவங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், படுக்கிறான். பிறகு மற்றோட உதவினால ஏதோ எழும்பி அந்த பக்கம் போகிறான். பின்ன என்ன செய்யறான்? ஒரு இடத்துல படுத்துக் கொள்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஒன்று செய்ய உதவாதான். அவனுக்குள்ள அவன் மரித்தவனா இல்ல, ஜீவன் உள்ளவன் தான். மாமிசிய ஜீவன் அவனுக்குள்ள இருக்கிறது. மாமிசிய பிரகாரம் அவன் ஜீவன் உள்ளவன் தான், மரிக்கவில்லை. ஆனால் அவனை கொண்டு ஒன்றுக்கும் உதவுறதில்லை. இதே பிரகாரமாக ஒரு கூட்டம் ஆவிக்கிரியவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஆவிக்கிரிய ஜீவனால தெய்வீக ஜீவன், நித்தியமான ஜீவன் மிகவும் குறைவுபட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறதுனால அவர்கள் ஆவிக்கிரியவர்களாக நடக்க அவர்களால் முடிகிறது இல்லை. ஆவிக்கிரியவர்களாக கிரிசிய முடிகிறது இல்லை. ஆவிக்கிரியவர்களாக கிரிசிய பிழைக்க அவர்களால கூடாத நிலைமையோடு அவர்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். வெறும் மாம்சம், மாமிசீகம், வெறும் மாமிசம், மாமிசீகமான கிரியக்காரர்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செத்த கிரியைகள், பார்வையில பாவம், நினைவுல பாவம், எண்ணத்துல பாவம், இவ்விதமாக அநேக பாவங்கள் அவர்கள் ஆண்டு கொண்டே இருக்கிறது. அநேக பாவங்கள் அவர்களை பிடித்திருக்கிறது. இவ்வளோ இந்த பாவத்தை அடிமைப்பட்டவளாக சத்தகிரிகளாக அநேக பாவங்கள் நடப்பிக்கிறார்கள். தவிர ஆவிக்கிரியவளாக, ஆத்மீக மனுஷனாக, தெய்வீக மனுஷனாக, தேவனுடைய ஜாதியாராக உலகத்திலே கிரிசியவோ பிழைக்கவோ முன்னேறவோ அவர்களுக்கு முடிகிறது இல்லை. ஆனால் இவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? எல்லாம் இப்படிதான் இருக்குமா இருக்கலாம் என்று. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? இப்போது ஆவிக்கிரிய இந்த ஜீவன் எவ்வளவு குறைபட்டு இருக்கிறதோ அவருடைய சந்தோஷம் அப்படித்தான் குறைபட்டு இருக்கிறது. மற்றும் சகல அனுபவங்களும் அவிதமான நிலைமையோடு குறைபட்டு இருக்கிறது. ஆனா அவன் என்ன எண்ணுகிறான் தெரியுமா? எப்படித்தான் இருக்குமா இருக்கலாம். எத்தனை சாட்சியின் வாக்கியங்களை கேட்டாலும் அவன் விசுவாசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை எவ்வளவா கர்த்தரால பேசி அறிவிக்கப்பட்டாலும் அவன் சாட்சியின் வாக்கியங்கள் எவ்வளவா கேட்டாலும் அவன் என்ன செய்யறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. ஆகினால அற்ப சொற்பமான ஜீவனை மேற்கொண்டு இவ்விதமாக கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். மரணம் அவனை விழுங்க ஏதுவாக மறுபடியும் காணப்படும். மறுபடியும் அவனை மரணம் விழுங்கும். அதுக்கேற்ற அனுபவத்தோடு அவன் காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். உன்னுடைய அனுபவம் என்ன என்பதை கண்டுபிடித்துக் கொள். மரணம் விழுங்கிற பிறகு பின்ன கையும் காலையும் போட்டு உதறி அடித்து பிரயோஜனம் இல்லை. பாம்பின் வாயில தவளை அகப்பட்ட பிறகு கார் புகிறான்னு சத்தம் போடுகிறது விசேஷம் உண்டா? விசேஷம் கிடையாது. ஆரம்பத்திலே அது லேசா அதோட காலை ஒன்றை அந்த பாம்பு பிடித்த உடனே அது சும்மா வைத்து கொடுத்து கொண்டே இருந்ததுனால, இன்னும் கொஞ்சம் கூட ஒரு காலம் முழுவதும் விழுங்கிற பிறகு கூட சும்மா வைத்து கொண்டு இருந்ததுனால, அதுக்கப்புறம் ஏகதேசம் விழுங்கப்படும் போது கார் பூரா சத்தம் போட்டதுனால பிரயோஜனம் இல்லை. இதே மாதிரியாக ஒரு கூட்டம் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் பாவினியோ, திடனை போல் சாவு வரும் திடுக்கிடுவாய் பாவினியோ, திடனை போல் சாவு வரும் திடுக்கிடுவாய் பாவினியோ, பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் பாவினியோ, பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் பாவினியோ. பாம்பின் வாயிலே தவளை அகப்படும் போது பிறகு சத்தம் போடுறது போல ஒரு கூட்டம் ஜனங்கள் மரணத்தினால விழுங்கப்பட்ட பிறகு ஏதோ எதெல்லாமோ எண்ணுகிறார்கள். ஐயோ, நான் அப்படி செய்தனே, இப்படி செய்தனே, கீழ்ப்படியவில்லையே. எத்தனையோ ஆண்டவர் என்னை எச்சரித்தும் பேசியும் ஆண்டவர் விரைந்து எனக்கு நேராய் கிரி செய்தும் நான் இரக்கத்தை புறக்கணித்தனே, நான் அடைந்த அனுபவத்தை துளைத்தனே, நஷ்டப்படுத்தினே. எனக்கு போது சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. ஐயோ, நான் இனி என்ன செய்வேன், ஐயோ நான் இனி என்ன செய்வேன் என்று கதறுகிறது. பாவத்தோடு விளையாடி அடைந்த அனுபவங்களை வாக்கியங்களை எல்லாம் இழந்து நஷ்டப்படி தொலைத்து கொண்டு பிறகு கதறுவார்கள். ஐயோ, நான் இப்படி செய்தனே, இப்படி செய்தனே, நான் என்ன செய்கிறது, நான் இப்படி என்று எனக்கு தெரியாதே. பாவத்தோடு விளையாடுகிற அனுபவத்தோடு காணப்படுகிறவர்கள் அதற்கப்புறம் மரணத்தில் விழுங்கப்பட்ட பிறகு தத்தளி தடுமாறி அழுது புலம்பி துடிதுடிப்பார்கள். ஆரம்பத்திலேயே உன்னுடைய அனுபவத்தை நீ கண்டுபிடித்து கர்த்தரை ஆவியானவர் கொண்டு கர்த்தர் பேசும்போது அறிந்து நீ நிமிர்த்தியாக்கி விட்டால் உனக்கு அது பாக்கியமாக மாறி என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பயத்துக்குள்ளே அகப்பட்டு மரண பயத்தினாலே ஆளப்பட்டு இருக்கிறார் ஜனங்களுக்கு
மகிமையான பூர்ணமான விடுதலையை கர்த்தர் அளிக்கிறார். அல்லேலூயா. அதற்கப்புறம் இந்த உலகத்தாரே அநேகர் வஞ்சிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக கர்த்தர் மகிமையான விடுதலை அளிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்திலிருந்து பாடுபட்டார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் கூட பூர்ணமான விடுதலை அளிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்து பாடுபட்டார். அல்லேலூயா. கலாத்தியர் கடிதம் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அநேகர் உலகத்தோடு இன்னும் ஒட்டி கொண்டே இருக்கிறார்கள். உலக வேஷம், உலக டாம்பியம், உலகத்துல காணப்படுகிற மற்றும் விதமான அலங்கரிப்புகள், உலகம் என்னென்ன சொல்லுகிறதோ, என்னென்ன கட்டளையிட்டு இருக்கிறதோ, என்னென்ன அவர்களுக்கு பிரமாணமாக உலகம் ஏற்படுத்தி இருக்கிறதோ அத்தனையும் கைக்கொண்டு அதற்குள்ளே கடந்து உழைந்து உலகத்தோடு ஒட்டிக்கொண்டே உலகத்தோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷனுடைய நிலைமை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? உலகத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இந்த ராஜ்யத்தின் புத்திரர், உலகத்தின் புத்திரர் இவர் எளியவர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். உலகத்திலிருந்து பூர்ணமான விடுதலை அனுபவத்தை அடைந்திருக்கிறியா? உலகத்திலிருந்து வேறுபட்ட அனுபவத்தை சொந்தமாக்கி இருக்கிறியா? இந்த பொல்லாத பிரபஞ்சமாய் உலகத்திலிருந்து கூட பூர்ணமான விடுதலை அளிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உனக்காக பாடுபட்டார். விடுதலை உண்டாக்கி இருக்கிறார். விடுதலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் அமிதமான விடுதலை அனுபவத்தை சொந்தமாய் கொண்டார்கள். அல்லேலூயா. மகிமையான விடுதலை அனுபவத்தை சொந்தமாய் கொண்டார்கள் ஏராளமான ஜனங்கள். யார்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள். இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலக சிநேகத்தோடு காணப்படுகிற அசுத்தமான பாவத்தை நடப்பிக்கிறவனுக்கு ஏற்றவனாக அது போன்றவனாகவே காணப்படுகிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவன் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறானோ அவன் அசுத்தமான துர்க்கியாய பாவங்கள் நடப்பிக்கிறவனாகவே அதை போன்றவனாகவே இருக்கிறான் என்று. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு உருவான பகை என்று அறியீர்களா? ஆகையால் ஒருவன் உலகத்து சிநேகனா இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். பாருங்கள், உலகத்தோடு ஐக்கியப்பட்டவனாக, உலகத்தோடு ஒட்டி கொண்டவனாக உலகத்திலே காணப்படுகிறான உலகம் கொடுத்திருக்கிறான பிரமாணங்கள் ஆவிக்கிய ஜீவத்துக்கு அடாதவைகள், ஆத்மீக வாழ்வுக்கு தகாதவைகள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற அந்த வரிசைக்கு உதவாதவைகள், அவைகளை வைத்துக் கொண்டு உலகத்தில் காணப்படுகிறான் தான் யார்? உலகத்துக்கு சிநேகிதனாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறார். வாசிங்கள். விவசாயிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலகத்துக்கு சிநேகிதனாக எவன் காணப்படுகிறான் அவன் அசுத்த பாவிக்கு ஒப்பானவன். விபச்சாரர் விதமான அசுத்தமான கொடிய பாவத்தை செய்கிறவன் பரலோகராஜ்யம் போவானா? போக முடியுமா? ஒருபோதும் நியாயத்துக்கு நரகம் தப்பான். இவனும் தப்பான். காரணம், அந்த அசுத்தமான பாவத்தை நடப்பிக்கிறவனை போல உள்ளவன் இவனு என்று கர்த்தர் சொல்கிறான். அவனை போன்றவன் இவனும். அநேகர் இதை பெருசா எடுக்கிறது இல்லை. உலகத்துக்கு சிநேகிதனாக எவன் காணப்படுகிறானோ அவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஏன்? அசுத்தமான பாவங்கள் நடப்பிக்கிறத மனுஷனை போன்றவன் இவனும். ஜாக்கிரதை, எச்சரிக்கை. அநேகருக்கு பரலோகராஜ்யம் போக எண்ணம் தான், விருப்பம் தான். பரலோகராஜ்யம் என்ன என்று எண்ணுகிறார்கள்? வேதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையில விசுவாசியானா பரலோகராஜ்யம் போவான். அவருக்கா பரலோகராஜ்யம் சொந்தமானது? கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையில புறக்கணித்துக் கொண்டு மனம் போல துணிச்சலாக நானும் ரட்சிக்கப்பட்டே சொல்லிக் கொண்டு நடக்கிற ஒரு கூட்டம் அந்தரங்க பாவிகள், படுபாவிகள், ரகசிய பாவிகளா பரலோகராஜ்யம் போகிறவர்கள். அவர்களுக்கா பரலோகராஜ்யம்? பரலோகராஜ்யத்துக்கு போகிறவனா இங்க பார்த்தா தெரியும், இந்த உலகத்துல அவனை பார்த்தா தெரியும். பரலோகராஜ்யத்துக்கு ஆயத்தமானவனா, பரலோகராஜ்யத்துக்கு ஏற்றவனா, பரலோகராஜ்யத்தை சொந்தமாக்கி இருக்கிறவனா, பரலோகராஜ்யம் இவனுக்கு சொந்தமானது என்றான உரிமையோடு காணப்படுகிறவனா, அவனை பார்த்தா தெரியும். அவனை கிரியை பார்த்தா தெரியும், செய்ய பார்த்தா தெரியும். அவன் நடவடிக்கை, பேச்சு, கிரியை அத்தனையிலும் அது வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அசுத்தமான பாவியா இருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். ஒருவர் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவனுக்கு பகைஞனா இருந்தாலும் பரவாயில்லை, உலகத்தை பிரியப்படுத்த வேணும். உலகத்தை பிரியப்படுத்தி கொண்டு உலகத்துல நானும் ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆவிக்கிறவன் சொல்லிக் கொண்டு உலகத்துல ஜீவிக்கவன் என்று அநேகர் விரும்புகிறார்கள். தப்ப மாட்டார்கள். நான் முதலாக சொன்ன மாதிரி உலக பிரகாரமான நிலையிலேயே இவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உலக பிரகாரமான நிலையில ஆசீர்வாதம் எவ்வளவு குறைபட்டதோ அதை பார்க்கும் அதிக பங்கு, அதிகப்படியாக ஆவிக்கிற ஆசீர்வாதம் குறைபட்டு போனது என்று தாராளமாக சொல்ல முடியும். தாராளமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. உலகத்திலிருந்து வேறுபட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். பரலோகத்தோடு ஐக்கியப்பட்ட சம்பந்தப்பட்ட நிலைமையோடு
அவர்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்து அவர்களுக்கும் சரியான தொடர்பு இருக்கிறது. உலகத்திலிருந்து அவன் வேறுபட்டிருக்கிறானோ பரலோகத்து அவருக்கும் சரியான தொடர்பு இருக்கிறது. பரலோகம் அவனுடையது, பரலோகம் அவனுக்கு சொந்தமானது. பரலோகத்தோடு அவன் சரியான தொடர்புடையவனாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய இருதயம் எப்போதும் பரலோகத்து இன்பத்தையும் பரலோகத்து சந்தோஷத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தோடு சரியான தொடர்புடையவனாகவே அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தால் தெரியும், நான் முதலாக சொன்ன மாதிரி அவன் பரலோகத்துக்கு வாசியா இருக்கிறான், பரலோக வாசியா இருக்கிறான் என்று. அல்லேலூயா. இவ்விதமான அனுபவத்தோடு ஆவிக்கிறவர்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பாவ மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவர்கள். அல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 5:24 வாசிங்க. தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யார் ஆவிக்கிறவன் தேவனுடைய ஜாதியான் என்ற அனுபவத்தில் காணப்படுகிறான். பாவ மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவன். பாவ மாம்சத்தை பாவத்தை நடப்பிக்கும் பழைய மாம்சம் சிலுவையில் அறையுண்ட அனுபவம். இது கண்களில் இருக்கிறதுன்னா கண்கள் இருக்கிற விஷம். ஒரு கூட்டம் ஆவிக்கிறோடு சொல்றவர்களுக்கு கண்கள்ல இருக்கிற விஷத்தை பார்க்கணும். விஷம் இருதயத்தில் இருக்கிற விஷம் அதை பார்க்கணும். விஷம் இது என்ன விஷம்? வலு சர்ப்பத்தின் விஷம். இது சாதாரண சர்ப்பத்தின் விஷம் இல்லை, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் விஷம். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அல்லது சாத்தான் பிசாசு அவனுடைய விஷம் இவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. பார்வையிலே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அல்லது சாத்தானுடைய பிசாசுடைய விஷம் கண்கள் இருக்கிறது. அதனாலதான் கண் இவர்கள் அறியாமலே கண் எங்கெல்லாமோ போகிறது. இவர்கள் அறியாமலே கண் எங்கெல்லாம் போகுது. கண்ணுக்கு அடிமை. இவன் கண்களுக்கு அடிமைப்பட்டவன் இருக்கிறான். இருதயத்து அடிமைப்பட்டவன். பழைய இருதயம், பழைய கண்கள், பழைய பார்வை, பழைய எண்ணம், பழைய எண்ணங்கள், பழைய செயல், பழைய கிரிகள். என்ன காரணம்? இவர்கள் பாவ மாம்சம், பழைய மாம்சம், செத்த அனுபவத்தை அல்லது சிலுவையில் அறையுண்ட அனுபவத்தை சொந்தமாக்காதவர்கள். அல்லேலூயா. உன்னுடைய அனுபவம் என்ன என்பதை கண்டுபிடித்துக்கொள். கிறிஸ்துடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாமிசிக இச்சைகள், மாமிசிகமான ஆசைகள், இச்சைகள், மாமிசிக இச்சைகள். பழைய மாம்சம் பாவத்தை விரும்பும் மாம்சம். அவ்விதமான கொடிய மாம்சம் சிலுவையில் அறையுண்டு போனது. அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டது அது செத்தது. சிலுவையில் அறையுண்டு அது செத்து போனது. அதற்கு அப்புறம் இருக்கிற மாம்சம் வேற, பரிசுத்தமான மாம்சம். பரிசுத்தமான மாம்சம். அதற்கு அப்புறம் அவர்களுக்கு இருக்கிற மாம்சம் வேற, பரிசுத்தமானது. கண்கள் தூய பரிசுத்தமான, இருதயம் தூய பரிசுத்தமான, நாவு சகலம் சரியான தூய பரிசுத்தமான அனுபவத்துடையதாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவத்தை உற்பத்தியாக்கும், பாவத்தை விரும்பும், அந்த பாவ இச்சைகளை வைத்து அவைகளை நடப்பிக்கும் அந்த பழைய மாம்சம் சிலுவையில அறையுண்டது. அந்த மாம்சமும் அந்த மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் சிலுவையில அறையுண்டு செத்தது. பாவத்துக்கு மறித்து நீதி பிழைக்கும் அனுபவம் ஆகிய அந்த மகிமையான பாக்கியத்தை சொந்தமாகி இருக்கிறான். புதிய மாம்சம், பரிசுத்தமான ஆவிக்குரிய மாம்சத்தை அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. உன்னுடைய மாம்சம் அறையப்பட்டிருக்கிறதா? சிலுவையில் அறையுண்டதுண்டா? என்னடா ஆவிக்குரிய ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் என்று சொன்னால் பார்த்தால் பரிதாபம். சும்மா நடக்கிற பாவப்பட்ட ஆட்களையும் கூட படிய சுமத்துகிறது. ஒரு பையனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பராதி வந்தது. அவர் இந்து பையன். என்னிடத்துல ஒரு பராதி வந்தது. நான் அதை வைத்துக்கொண்டு இது யாருக்கு பேருள்ள குற்றம் என்று கண்டுபிடிக்கணும். அதற்கு வேண்டி ஒரு மாதிரிப்பட்ட பிரசங்கி சன்னியாசியானா சாடி விடுது என்னடா என்றான்னு கேட்பான். உண்மையாது, சத்தியம் அது, யதார்த்தம் எது என்று கண்டுபிடிக்கணும். அதற்கு வேண்டி கொஞ்சம் அப்படி யோசித்து பார்த்த பிறகு அவருடைய பேர்ல ஒரு குற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பிசாசுகள் உலகத்துல உண்டு. பின்ன கர்த்தர் கூட இந்த அடியாரை வழி நடத்துறதுனால உண்மையாது, யதார்த்தம், சத்தியம் எது என்று அறியவும் முடியும். அதை அறிந்துதான் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிறதும். அல்லேலூயா. பார்த்த பிறகு பரிதாபம். அவன் ஒரு இந்து பையன். அவன் இந்த பிசாசுகளினால வஞ்சிக்கப்படுகிறது. ஒரு பிசாசு உண்டு உலகத்துல. தூர போகிறவனையும் பிடிச்சு இழுக்கிற வன் சக்தி, பிசாசு சக்தி உடையவர்கள். செய்யலாம் எல்லா அக்கிரமத்தை செய்து முடித்து கொண்டு பிறகு கையை கழுவி கொண்டு நிற்பார். கையை பிரார்த்த கையிடும் மாதிரி கையை கழுவி கொண்டு நிற்பார். வீண் படியை சுமத்துகிறவர்கள். ரட்சிக்கப்பட்டவனா நீ உன் மூலம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு உருவான உன் மூலம் இருக்குமானால் உன் மூலம் ஒருவனுக்கு ஒரு தேங்கம் வருகிறது. ஜீவனை அழியாமையும் இயேசு கிறிஸ்துவையும், மெய்தேவனாய் இயேசு கிறிஸ்துவையும் காண்பான தவிர மற்றவன் வேற ஒன்றையும் காண மாட்டான். இல்ல, நீ மகா கொடிய பாவி, உடைய மாம்ச சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை நீ சொந்தமாக்கா இருக்கிறாய். சும்மா வீணாக பழிய சுமத்தி ஆத்மாக்களை தொலைக்கிற, வேட்டையாடுகிற ஒரு கூட்டம் படு பாவிகள் உண்டு. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக காணப்பட வேணும். எச்சரிக்கையாக
எத்தனையா சூழ்ச்சியிடம் பேச கேட்டாலும் அதை குறித்து அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆகினால கொடிய பாவிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு உண்டா? உன்னுடைய மாம்சமும் அதனுடைய இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டு மறித்ததுண்டா? உன்னுடைய பழைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு சொத்ததுண்டா? புதிய மாம்சமாகிய பரிசுத்த மாம்சத்தை அடைந்திருக்கிறியா? அப்படியானால் நீ தேவாதேவனுடைய ஜாதியானாக காணப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழிவு, அழிவு. 2 தெசலோனிக்கேயர் 1:10 வாசிக்கும் போது நித்திய அழிவாகிய தண்டனையே அவர் வருவித்திருக்கிறார்கள். நித்திய அழிவாகிய தண்டனையே அவர்கள் வருவித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நித்திய அழிவாகிய தண்டனை. அப்போது இவர்கள் என்ன செய்வார்கள்? மகா மகா பயங்கரமான அழிவுக்குள்ள அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நித்திய அழிவாகிய தண்டனையை நரகத்தையே சொந்தமாக்குவார்கள். ஜாக்கிரதையா உன்னை கண்டுபிடித்துக்கொள். நீ எத்தனை சாத்தாவுடைய கேடுனால நிறைந்து காணப்படுகிறாய் என்பதை கண்டுபிடித்துக்கொள். அவிசுவாசம், இருமனம், பெருமை, மீறுதல், பாவம், மரணம், உலகம், மாம்சம், அழிவு. 9 வகையான கேடுகள். 9 வகையான கேடுகள் இவர்கள் ஆண்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொடிய அழிவிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் கிறிஸ்து இயேசு. அழிவிலிருந்து பூர்ணமாய் விடுதலையாக்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? அழியாமை கொடுக்கிறார், அழியாமை கொடுக்கிறார். அழியாமையுடையவர்களாக உலகத்திலே காணப்படுவார்கள். அழியாமை பெற்றுக் கொண்டவர்கள் எக்காலத்திலே அழிகிறது இல்லை. ஒரு காலத்திலே இவர்கள் அழிவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு காலத்திலே இவர்கள் அழிந்து போகிறதே இல்லை. இதுமான கொடிய ஆபத்து ஏதுவான, நாசத்துக்கு ஏதுவான, மோசத்துக்கு ஏதுவான சாத்தோடைய சகையில கேட்டிருந்தும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்ன செய்கிறார்? விடுதலையாக்கிறார். விடுதலையாக்கி இவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? மகிமையான அழியாத பாக்கியத்தை கொடுக்கிறார். கொடிய அழிவிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அழியாமை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்விதமான கொடிய ஆபத்தான நிலையிலிருந்து பூர்ணமான விடுதலை அடைந்து கொள்கிறார்கள். இவர்கள் யார்? இவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறதான் பிசாசுடைய ஜாதியாராக உலகத்தில் காணப்படுகிறார்கள். விதமான சகலிருந்தும் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய சொந்த ஜாதியாகவே மாறிவிடுகிறார்கள். இவர்களை போல பெரியவர்களும் பாக்கியவான்கள் வேற யாரும் கிடையாது, எவரும் கிடையாது. இவ்விதமான பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கென்று யார் யார் இவ்விதமான ஆசுவங்கள் அடைய வேண்டும் என்றான விருப்பத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறவர்கள். கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்து பார்வற்றது எதற்காக? இவ்விதமான பாக்கியங்கள் கொடுக்க முடியாது என்று விசுவாசித்து இவ்விதமான பாக்கியங்களை, ஆசுவாங்களை பெற்றுக் கொள்வதற்காக யார் யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களே கிறிஸ்து இயேசு விசுவாசித்து அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறவர்கள். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எந்த ரோகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், எந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், எந்த பிசாசு உபத்திரத்திலிருந்து அவரை விடுவிக்கிறார், மற்ற என்னென்ன கேடுகள் குடும்பத்திலேயாவது தங்களுக்காக வந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் விடுதலை அளிக்கிறார். யாவது பிசாசாவது, மந்திரமாவது, சுத்திரமாவது, மற்றும் நெருக்கமாவது, துன்பமாவது, கஷ்டமாவது, தரித்திரமாவது மற்ற சகல கேட்டிருந்தோம் அவர்களை பூர்ணமாக விடுவித்து உலக பிரகாரமான நிலையிலே அவர்களை அதிகமாக அளவில்லாமல் ஆசிரித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆசுவாங்களையும் யாரா தாழ்வா கொடுக்கிறார். படிப்பானாலும், உத்தியோகமானாலும், மற்றும் தொழிலானாலும், விவசாயமானாலும், கிருஷியானாலும் என்னென்ன காரியங்கள் அவர் ஈடுபடுகிறார்களோ அத்தனை காரியங்களிலும் அவர்கள் 100 ஆசுரம் அடைவார். 100 ஆசுரம். மற்றவர்களுக்கு 1, 2, 1 மடங்கு 2 மடங்கானால் இவர்கள் 100 மடங்கு என்று அர்த்தம் சொல்கிறார். 100 மடங்கான ஆசுரங்கள் அடைவார்கள். உலகத்தில் செல்வமாக, மகிமையாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக தெய்வத்தோடு ஒன்றாய் வாசம் பண்ணுவார்கள். இவர்கள் யார் என்றால் தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய ஜாதியாராக உலகத்தில் வாழ்கிறார்கள். என்னுடைய ஜனங்களே எனக்கு செய்விடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்விதமான சகல கட்டல் விடுதலையாக்கி இவர்களுக்கு மகிமையான விசுவாசத்தை கொடுக்கிறார், ஒரு மனதை கொடுக்கிறார், தாழ்மையின் அனுபவத்தை, ஆவிக்கிற ஜீவித்துல மகிமையான விசேஷமான அனுபவமாகிய தாழ்மை அனுபவத்தை கொடுக்கிறார், பூர்ணமான கீழ்ப்படுதல் அளிக்கிறார், பூர்ணமான பரிபூர்ணமான ஜீவனையும் பரிபூர்ணமான பரிசுத்தத்தையும் அழியாமையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அழியாத ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொண்டு அதோடு சரியான தொடர்புடையவளாக இருந்து கொண்டிருக்கிறார். தொடர்புடையவளாக தேவனுடைய ராஜ்யம் சொந்தமாக்கி இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் சொந்தமானது. அதற்கப்புறம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வரும்போது இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். சதா காலமும் அவரோடு கூட ஆளு செய்யும் பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். உலகத்தில் இருக்கிற காலம் வரையிலும் மகா விசேஷமான அனுபவத்தோடு, அளவில்லாத ஆசுவாங்களோடு, மேன்மையான அனுபவத்தோடு, தேவனுடைய சொந்த ஜாதி என்றான மகா உன்னதமான, மகா விசேஷமான, மகா மேன்மையான பாக்கியவான்களாக உலகத்தில் வாழ்வார்கள். அல்லேலூயா. சோதரம் உங்களை போல பெரியவர்களும் பாக்கியவான்களும்
விசேடத்தில் மேன்மையான உலகத்தில் எவரும் இல்லை என்றான அனுபவத்தோடு தேவனால் வழிநடத்தப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்தில் போய் சதாகாலம் ஆளு செய்யும் பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆகினாலே ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் பேசி அறிவிக்கிறதான தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அனுபவங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் அவசியமான சகல ஆசீர்வாதங்களை இலவசமாக தேவன் கொடுக்க முடியாது சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தங்களை மாற்றமில்லா தேவன் எல்லாரும் ஒன்று போல சிநேகித்து எல்லாரும் ஒன்று போல ஆசிரிக்க முடியாது. கடந்து வந்து கிரீசிக்கிறவர் ஆசுவா கருத்தை நீட்டிக்கொண்டு ஆலோசனை அளித்து பேசிக் கொண்டிருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு தங்கள் அவசியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தங்களை ஆசிரிப்பாராமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சில நிமிஷம் ஜெபம் சமயம் இருக்கிறது. விசுவாசத்தோடு தான் கேட்டார் சூழ்த்து விசுவாசத்தை அவசியமான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியாது. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்கள். அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மகா மகிமையான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மகத்தாரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கிற திரு வார்த்தைகளை ஜனங்கள் விசுவாசித்து அனுபவங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. ஒலிபெருமையான திரு வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் கூட திரு சன்னிதியில வந்திருந்து உமது வார்த்தையை கேட்கிற அனைவரும் கூட ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கிற வார்த்தையை விசுவாசித்து போடுமாறு கீழ்ப்படுதலோடு ஆசுவாங்களை அனுபவங்களை அடைந்து கொண்டு உலகத்தில் வாழத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. பிசாசின் சந்ததிகளாக காணப்படுகிற ஜனங்கள் பூர்ணமான விடுதலை அனுபவத்தை அடைந்து உமது ஜாதியாராக உமது சொந்த ஜனங்களாக சொந்த பிள்ளைகளாக உமது புத்திரராக புத்திரிகளாக உலகத்தில் வாழ்ந்து ஆதி கிறிஸ்துவ போன்ற அனுபவத்தோடு உலகத்தில் பிழைத்து அளவில்லாத ஆசுவாங்களை அடைந்து உலகத்தில் ஜீவிக்கத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. இவர் ஆசுவாங்களை யாரால் தாளமாக கட்டளை இருக்கிறதுக்காக சோத்திரம். மாற்றமில்லாத வாக்குகளுக்காக சோத்திரம். வாக்குப்படி ஜனங்கள் ஆசிரிக்கும்படியாக ஆசுவாக்காரர் நீட்டி வாக்குகளை பேசி அறிவித்து ஆலோசனை கொண்டிருக்கிறத அன்பின் செயலுக்காக சோத்திரிக்கிறோம் பிதாவே. ஜனங்கள் பூர்ணமான விசுவாசத்தோடு யாவையும் அடைந்து அளவில்லாத ஆசுவாங்களை அடைந்து உலகத்தில் வாழத்தக்கதாக உங்க ஜனங்கள் எல்லாரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுறோம். ரோயலுடைய சொஸ்தமாக்க முடிய வேண்டுகிறோம் பிதாவே. பேபிசாசினால பாதிக்கப்பட்ட விடுவிக்க முடியாது, சொஸ்தமாக்க முடியாது. அடையாளங்கள் அற்புதம் நாமத்தை ஏற்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. குழந்தைகள் சிறியோர் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசிரியர் நாமத்தை ஏற்படுத்த கெஞ்சுறோம். உங்க ஜனங்களை பார்த்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக சோத்திரம். உங்க ஜனங்கள் எல்லாரும் பார்த்து வழிநடத்தி நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிற அன்புக்கு அன்பு செயலுக்காக சோத்திருக்கிறோம் பிதாவே. இன்னும் அதிகமாக பார்த்து வழிநடத்தி நாமத்தை அதிகமாக மையப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிற அன்புக்காக சோத்திருக்கிறோம். இன்றைய தினம் பாதுகாத்துக்காக சோதரின் பாதுகாப்புறதுக்காக சோத்திரம். தூதன்மார் கொண்டு காத்து வருகிற அன்புக்காக அன்பு செயலுக்காக சோத்திரம் சேர்த்துறோம் பிதாவே. ஜனங்களை பிரயாணத்துல கூட வந்து பாதுகாக்க முடிய கெஞ்சுறோம் பிதாவே. ஜனங்கள் எங்க இருந்தெல்லாம் வந்து எங்கெல்லாம் போகலாம் என்பதில் கண்டு கொண்டிருக்கிற அறிந்து கொண்டிருக்கிற சோத்திரம். அங்கெல்லாம் தூதன்மாரை யாரெல்லாமா அனுப்பி கண்மணி போல ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தி நாமத்தை வயப்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. பிரயாணத்தில் கூட வந்து பாதுகாத்து வழிநடத்தி நாமத்தை வயப்படுத்தினோம். சில ஆபத்து சால தீமைக்கு வரை பாதுகாக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஊரும் பிராணிகள் மூலம் பட்சங்களும் மற்றும் ஜந்துக்கள் மூலம் பொல்லாவில் பொல்லா ஜனங்கள் துஷ்ட ஜனங்கள் திருடன்மார் மூலமோ எந்த விதமான கேடுகள் அணுகாமல் கண்மணி போல பார்த்து வழிநடத்த கெஞ்சுறோம் பிதாவே. மழையினால் மஞ்சனாலோ வியாதில உண்டாக்கும் அணுக்களினால் கால மாற்றத்தினாலோ எந்த விதமான கேடுகள் அணுகாபடி எல்லாரும் கண்மணியை போல பார்த்து வழிநடத்த கெஞ்சுறோம் பிதாவே. குழந்தைகள் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது, கண்மணியை பாதுகாக்க முடியாது, சுற்றி வைக்கிறது பாதுகாக்க முடியாது. எல்லாரும் முக்கள மருந்து ரத்தோட மருந்து அந்த மருந்து பார்த்து வழிநடத்தி நாமத்தை வயப்படுத்த கெஞ்சுறோம். வாகன வசதியில கட்டளம் சந்தோஷ மகிழ்ச்சியோடு தங்கள் இல்லங்கள் சென்று முடியாது யாவர் கிருபை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. எல்லா குடும்பங்களும் தங்கி வாசம் பண்ணி ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தி அளவில்லாத ஆசுவாங்களை கட்டளட்டு ஆசுவாத சந்தையிலாக உலகத்தில் வழங்கத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடியாது கெஞ்சுறோம். அன்பிளாவே போக்கல் மருந்து காத்தளம் சுற்றியோர் தூரமாக காத்தளம் நீர் தாமே கொடுத்து எல்லாரும் பார்த்து வழிநடத்தி நாமத்தை மையப்படுத்தணும். அன்பிளாவே சகலார் ஜெயத்தி ஆசுவாதத்தை கட்டளட்டு வாக்குகள் எல்லாரும் நிறைவேற்ற முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சில ஜனங்களோடும் குழந்தை சிறியோர் எல்லாரோடும் இடவிடாத பாதுகாவல் எப்போது உண்டாயிருக்கணும் கெஞ்சுறோம். ஆசுரத்தின் காத்தளம் நாமத்தை மையப்படுத்தல் கிருபையாக அன்பா தேவாரும் வேள்பரிய நாமத்தில் ஜபங்கள் அன்புள்ள பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரும் சமரத்தோடும் கூட இருப்பதாக.